ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நம்மளோட அடுத்த டைட்டில் ஃப்ளூயிட்ஸ். இந்த ஃப்ளூயிட்ஸ்ல ரெண்டு கேட்டகரி உண்டு. ஒன்னு லிக்யூட், இன்னொன்னு கேஸ். இந்த கேஸுக்கும் லிக்யூட்ஸுக்கும் ஷேப் கிடையாது. பொதுவா கேஸை நீங்க எந்த கண்டெய்னர்ல ஃபில் பண்றீங்களோ அந்த கண்டெய்னர் ஃபுல்லா அது ஆக்குபை ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நாம எடுத்துக்கிற மாதிரி வரும். லிக்யூட நீங்க எந்த கண்டெய்னர்ல ஃபில் பண்றீங்களோ அதுல எவ்வளவு ஃபில் ஆயிருக்கோ அதை லிக்யூடோட வால்யூமா நம்ம என்ன பண்ணலாம்னா எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். இந்த கேஸ் அண்ட் லிக்யூட ஷேப் வச்சு நீங்க என்ன பண்ணலாம்னா அனலைஸ் பண்ணலாம். ரெண்டுக்குமே ஷேப் கிடையாது. ஆனா ஒண்ணு என்ன ஆகும்னா என்டையர் கண்டெய்னர்ல ஆக்குப்பை ஆகும். இன்னொன்னு நம்ம எவ்வளவு போட்டிருக்கோமோ அந்த அளவுக்கு ஆக்குப்பை ஆகும். ரெண்டாவது, லிக்யூட்ஸை நீங்க அவ்வளவு ஈஸியா கம்ப்ரஸ் பண்ண முடியாது. கேஸை ரொம்ப பிளெக்சிபிளா நீங்க என்ன பண்ணலாம்னா கம்ப்ரஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் லிக்யூட்ஸுக்கும் கேஸுக்கும் அக்ராஸா உள்ள சம் ஜென்ரல் டிஃபரன்ஸ் தான். இதுலலாம் உங்களுக்கு பேசிக்காவே ஐடியாஸ் இருக்கும். நாம ஃப்ளூயிட்ஸ்ங்கிற பேனர்ல சில ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் படிக்க போறோம். நாம படிக்க போற ப்ராப்பர்ட்டிஸ் பர்டிகுலரா லிக்யூட்ஸுக்கு டாமினேட் ஆன மாதிரி இருக்கும். அதனால நேச்சுரலாவே நாம படிக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டிஸ்லயும் லிக்யூட் பிளே பண்ணும். லிக்யூட்ஸ் எடுத்துக்கிற மாதிரி, லிக்யூட்ஸை வச்சு டயக்ராம் போடுற மாதிரி நம்மளுக்கு என்ன ஆகும்னா வரும். லிக்யூட்னாவே மென்டலா வாட்டர் உள்ள வந்துடும். ஸோ வாட்டரை வச்சே லெசன் ஃபுல்லா ஃப்ரேம் ஆன மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஸோ அதனால போக 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 ஃப்ளூயிட்ஸ்னாவே லிக்யூட்ஸ் அப்படிங்கிற மாதிரி நாம யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். கண்டிப்பா அப்படி கிடையாது. நாம படிக்க போற ப்ராப்பர்ட்டிஸ் வந்து லிக்யூட்ஸ்ல கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால, நாம எடுக்கிற எக்ஸாம்பிள்ஸ் லிக்யூட்ஸா இருக்கிறதுனால நாம ரிகார்டிங் லிக்யூட்ஸ் படிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் பில்ட் ஆகும். பட் நாம ரிகார்டிங் ஃப்ளூயிட்ஸ் தான் படிக்கிறோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. நாம என்னென்ன ப்ராப்பர்ட்டி படிக்கணும் அப்படின்னா, ஃப்ளூயிடோட ப்ரெஷர் பத்தி படிக்கணும், விஸ்காசிட்டி அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி பத்தி படிக்கணும், சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி பத்தி படிக்கணும், பெர்னோலியஸ் தியரம்னு இருக்கு ஒரு தியரம் பத்தி படிக்கணும். ஸோ இந்த மாதிரி 4 டிஃப்ரெண்ட் ஜானர்ஸை தான் நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த ஃப்ளூயிட்ஸ்ங்கிற டைட்டில்ல கவர் பண்ண போறோம். அதுல நாம இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா விஸ்காசிட்டி பத்தி படிக்க போறோம். ரிகார்டிங் விஸ்காசிட்டி நான் என்னென்ன சொல்றேன்னா எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் என்னென்ன மாடல் ப்ராப்ளம்ஸ் நடத்துறேனோ அதே மாடல்ஸ் வந்துச்சுன்னா நீங்க அட்டன் பண்ணுங்க. கொஞ்சம் அன்ஈஸியா இருக்கு அப்படின்னா கூட விட்டுருங்க. ஏன்னா ஆர்கிமிடிஸ் பிரின்சிபிள் ஃப்ளூயிட்ஸ்ல இருக்கிற ஒரு முக்கியமான டைட்டில். அது நம்மளுக்கு மிஸ் அவுட் ஆகுது. நம்ம சிலபஸ்ல அது இல்லை. அது இல்லாம ஃப்ளூயிட்ஸ்ல ஒரு நல்ல இமேஜினேஷன் வேணும். சில நேரங்கள்ல கொஸ்டின் ரீட் பண்ணி அது கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி நேரத்துல நீ மாட்டிக்குவ. அந்த கொஸ்டின் தப்பா வர்றதுக்கு உனக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கான ஆன்சர் தப்பா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால எப்போ ஃப்ளூயிட்ஸ்னு வந்தாலும் நான் என்ன டீச் பண்ணிருக்கேன், அது ரிலேட்டடா நான் என்ன ப்ராப்ளம் சொல்றேன், அது ரிலேட்டடா இருக்கிற ப்ராப்ளம்ஸை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணிடுவோம். அது வந்து என்னைய பொறுத்தவரையும் மோர் தென் எனஃப் ஃபார் நீட். ஜேஇக்கு வேணா மிஸ் ஆகலாம், நீட்டுக்கெல்லாம் பெருசா என்ன ஆகாதுன்னா மிஸ் ஆகாது. ஸோ அதனால நடத்துறத நல்லா படிச்சுக்கோ. நான் ஆல்ரெடி ஃப்ளூயிட்ஸுக்கு ஒரு நோட்ஸ் உனக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அதை இப்போதைக்கு வச்சுக்கோ. சில ஜேஇ கொஸ்டின்ஸ் அப்டேட் பண்ணி இன்னொரு நோட்ஸ் நான் உனக்கு கூடி சீக்கிரம் அனுப்பிச்சு விடுறேன். இன்னொரு 1 or 2 daysல அனுப்பிச்சு விடுறேன். அதையும் வச்சுக்கோ. இதுல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்த்தா போதும். மொத்தமா ஒரு 30 ப்ராப்ளம்ஸ் நம்ம இந்த ஃப்ளூயிட்ஸ் அப்படிங்கிற இந்த கேட்டகரியில பார்த்தாவே அது எனஃப் தான் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ நம்ம 4 ப்ராப்பர்ட்டி படிக்கணும். விஸ்காசிட்டி, ப்ரெஷர், சர்ஃபேஸ் டென்ஷன். இது கொஞ்சம் பெருசு சர்ஃபேஸ் டென்ஷன். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா கடைசியா பெர்னோலியஸ் தியரம்னு ஒரு தியரம். அந்த தியரமுக்கான சில எவிடன்ஸ். இதெல்லாம் வச்சுதான் நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்க்க போறோம். அதுல விஸ்காசிட்டி பத்தி தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா படிக்க போறோம். விஸ்காசிட்டிங்கிறது ஃப்ளூயிட்ஸ்ல லிக்யூட்ல இருக்கிற ஒரு டாமினேட்டட் பிஹேவியர். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஃப்ளோர்ல நான் கொஞ்சோண்டு வாட்டரை புஷ் பண்றேன், கொஞ்சோண்டு ஆயில ஊத்தி அதையும் புஷ் பண்றேன். வாட்டர் நேச்சுரலா கொஞ்சம் வேகமா போகுது, ஆயில் ஸ்லோவா போகுது. வாட்டர் வேகமா போறதுக்கும் ஆயில் ஸ்லோவா போறதுக்கும் கண்டிப்பா ஃப்ளோர் காரணம் கிடையாது. அப்ப வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. வாட்டர் கொஞ்சம் வேகமா ஃப்ளோ ஆகுறதுக்கும் ஆயில் பர்டிகுலரா கேஸ்டர் ஆயில் விளக்கெண்ணெல்லாம் ஸ்லோவா போறதுக்கும் என்ன காரணம்னா டென்சிட்டி தான் காரணம். ஸோ டென்சிட்டி மாறுது, அதனாலதான் அந்த ஃப்ளோ பிஹேவியர் மாறுது அப்படிங்கிறது தான் ட்ரூ. இந்த டென்சிட்டியை பத்தி ஆர்கிமிடிஸ் நிறைய சொல்லியிருக்காரு. ஆனா நியூட்டன் இதை வேற மாதிரி யோசிக்கிறாரு.
ஆயில் ஸ்லோவா மூவ் ஆகுறதுக்கும் வாட்டர் வேகமா மூவ் ஆகுறதுக்கும் அந்த வாட்டர் கம் ஆயிலே ஒரு ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ் பில்ட் ஆகுது. லிக்யூட்ஸ்ல ஒரு ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ் பில்ட் ஆகுது. அதனாலதான் அதோட ஃப்ளோ டிஃபர் ஆகுது, அதோட ஃப்ளோ ஸ்பாயில் ஆகுது. இந்த ரெசிஸ்டிங் ஃபோர்ஸை வெஸ்கஸ் ஃபோர்ஸ்னு சொல்லலாம், இந்த பிஹேவியரை வெஸ்காசிட்டின்னு சொல்லலாம் அப்படின்ட்டு டோட்டலா வேற ஒரு ஆஸ்பெக்ட்ல என்ன பண்றாருன்னா இந்த ஸ்லோ ஃபாஸ்ட் பிஹேவியர் ஆஃப் லிக்யூட்ஸை எக்ஸ்பிளைன் பண்றாரு. நம்மளுக்கு புரியும், லிக்யூட் ஸ்லோவா போகுதுன்னா டென்சிட்டி ஜாஸ்தி, வாட்டர் வேகமா போகுதுன்னா லிக்யூடை கம்பேர் பண்றப்ப டென்சிட்டி கம்மி. ஸோ இதே ஒரு ஸ்டீல் பாலை நான் உருட்டி விட்டா ரொம்ப வேகமா போகும். அப்ப லிக்யூட் லைக் வாட்டர், ஆயில் இதை காட்டிலும் ஸ்டீலுக்கு டென்சிட்டி ஜாஸ்தி, ஆனா அதுக்கு நான் ஃபோர்ஸ் கொடுத்தா அது செம ஃபாஸ்டா போகுது. அப்ப சில நேரங்கள்ல டென்சிட்டி என்ன ஆகுதுன்னா பெர்ஃபெக்டான எக்ஸ்பிளனேஷன் நம்மளுக்கு கொடுத்த மாதிரி இல்லை. நீங்க யோசிச்சு பாருங்க, தண்ணியை நான் ஊத்துறேன், ஆயில ஊத்துறேன், ஒரு பாலை உருட்டி விடுறேன், எல்லாருக்கும் ஒரே ஃபோர்ஸ் கொடுத்துருக்கேன். பால் வேகமா போகும், தண்ணி ஸ்லோவா போகும், ஆயில் ரொம்ப ஸ்லோவா போகும். ஆர்கிமிடிஸ் என்ன சொல்றாருன்னா வாட்டரோட ஆயில் ஸ்லோவா போறதுக்கு டென்சிட்டி காரணம்னு சொல்றாரு. சப்போஸ் டென்சிட்டி தான் காரணம் அப்படின்னா பால் ஏன் வேகமா போகுதுன்னு ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகுது. அப்ப ஆர்கிமிடிஸ் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றாரு, அது சாலிடு, இது லிக்யூட். லிக்யூடுக்குள்ள வச்சு அனலைஸ் பண்ணுங்க. லிக்யூட நீங்க சாலிடோட கம்பேர் பண்ண வேணாம், அதுக்கு ஷேப் இருக்கு. இதே பாலை நீங்க பால் மாதிரி பண்ணாம ஒரு ஸ்கொயர் ஷேப்லயோ ரெக்டாங்கிள் ஷேப்லயோ பண்ணி உருட்டி விட்டீங்கன்னா போகாது. அதனால நீங்க அதை உள்ள எடுத்துட்டு வராதீங்க, அது ரோலிங் ஆப்ஜெக்ட், அது தனி கேட்டகரி. ஸோ இது தனி கேட்டகரி. ஸோ லிக்யூட்ல ஃப்ளோ டிஃபரா இருக்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா டென்சிட்டி அப்படிங்கிறது ஆர்கிமிடிஸோட தாட். பட் நியூட்டன் வேறுபடுறாரு, இதுல இருந்து நியூட்டன் டிஃபரன்சியேட் ஆகுறாரு. என்ன மாதிரி அப்படின்னா லிக்யூட் வேகமா போகுது, அதாவது வாட்டர் வேகமா போகுது, ஆயில் ஸ்லோவா போகுது. இந்த மாதிரியான சேஞ்சஸ் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த லிக்யூட்ஸ்குள்ளே, அதாவது அந்த வாட்டருக்குள்ளேயே ஆயிலுக்குள்ளேயே ஒரு ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ் பில்ட் ஆகுது. அந்த ஃபோர்ஸ் வெஸ்கஸ் ஃபோர்ஸ். இந்த பிஹேவியர் வெஸ்காசிட்டி. இந்த பிஹேவியர்னாலதான் உங்களுக்கு தண்ணி ஆயிலோட ஃபாஸ்டா போகுது, ஆயில் ஸ்லோவா போகுது அப்படின்ட்டு ஒரு டிஃபரெண்ட் எக்ஸ்பிளனேஷனை கொடுக்குறாரு. நியூட்டனோட ப்ராஸ்பெக்ட்ல வெஸ்காசிட்டினா என்ன, வெஸ்கஸ் ஃபோர்ஸ்னா என்ன அப்படிங்கிறத நாம கண்டுபிடிக்க போறோம். ஸோ நீங்க ரீட் பண்ணி பாத்தீங்கன்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை வரும். உடனே நீங்க ஃப்ரிக்ஷன் ஞாபகம் வச்சுக்காதீங்க, ஃப்ரிக்ஷன் அதை எடுத்துக்காதீங்க. இது ஒரு வித்தியாசமான ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஃப்ரிக்ஷன்னா ஃப்ளோர்னால வர எஃபெக்ட் தான் ஃப்ரிக்ஷன். அது லாஸ் ஆஃப் மோஷன்ல வரும், அது வேற இது வேற. இது ஒரு ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ், மேபி கால்ட் அஸ் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். இது பிட்வீன் லிக்யூட் லேயர்ஸ் அக்கர் ஆகும். இந்த ஃபோர்ஸுக்கு வெஸ்கஸ் ஃபோர்ஸ்னு பேரு, இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வெஸ்காசிட்டின்னு பேரு. ஃப்ளூயிட்ஸ்ல இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு, பர்டிகுலரா லிக்யூட்ஸ்ல இந்த ப்ராப்பர்ட்டி டாமினேட்டடா இருக்கு அப்படின்ட்டு நியூட்டன் என்ன பண்றாருன்னா டிஃப்ரெண்ட் ஒப்பீனியனை எடுத்து வைக்கிறாரு. அதை தான் நாம இந்த டைட்டில்ல ஃபர்ஸ்ட் படிக்க போறோம், வெஸ்காசிட்டி. ஒன் செகண்ட் பா, நான் கன்சர்ன் பிடிஎஃப் எடுத்துக்கிறேன். இந்த லிக்விட் ஃப்ளோ நேச்சரை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நியூட்டன் ஒரு க்ளோஸ்டு டியூப் எடுத்துக்கிறாரு. ரெண்டு சைடு ஓபன் ஆகுற மாதிரி இருக்கிற ஒரு டியூப் எடுத்துக்கிறாரு. அதுல ஏதோ ஒரு லிக்யூட பாஸ் பண்றாரு, மேபி வாட்டர்னு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். இந்த வாட்டர் பல்கா ஃப்ளோ ஆகல, லேயர் லேயரா ஃப்ளோ ஆகுது. வாட்டர் லேயர் லேயரா போகும் அப்படின்ட்டு என்ன பண்றாருன்னா நியூட்டன் ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறாரு. அதுலயும் இந்த இன்னர் லேயர் இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு ஸ்பீட் கம்மியாகும், அடுத்தடுத்த லேயர்ஸோட ஸ்பீட் ஜாஸ்தி ஆகும், மிடில் லேயரோட ஸ்பீட் ரொம்ப ஜாஸ்தியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. நான் இந்த டியூப்ல லிக்விட் ஃப்ளோ ஆகுது, ஒரு 5-6 லேயரா ஃப்ளோ ஆகுற மாதிரி போட்டிருக்கேன். ஆக்சுவலா இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் லேயர்ஸ் இருக்கும். இதுல ஒரு லேயருக்கும் டிஃப்ரெண்ட் ஸ்பீட் இருக்கு. மிடில் லேயருக்கு ஹை ஸ்பீடும், அதுக்கு பக்கத்துல இருக்கிற லேயர்ஸுக்கு கம்மி ஸ்பீடும், அதோட பக்கத்துல இருக்கிற லேயருக்கு இன்னும் கம்மியான ஸ்பீடும் என்ன ஆகுது அப்படின்னா ஜெனரேட் ஆயிருக்கு. இப்படிதான் லிக்விட் ஃப்ளோ ஆகும். லிக்விட் ஒரே ஸ்பீட்ல போகாது, லிக்விட்ல இருக்கிற ஒரு லேயரும் வேற வேற ஸ்பீட்ல போகும் அப்படிங்கிறாரு. நம்ப முடியல அவர் சொல்றத. அது எப்படி இந்த லேயரோட ஸ்பீட் கம்மியாகவும் இந்த லேயரோட ஸ்பீட் ஜாஸ்தியாகவும் இருக்கு? இது ஒரே லிக்விட் தானே, இது வாட்டர் தானே, அப்ப எல்லாரும் ஒரே ஸ்பீட்ல தானே போகணும், இது ஏன் இப்படி டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ல போகுது அப்படிங்கிற ஒரு டவுட் வருது, ஒரு நம்பிக்கை வரல. அதுக்கும் நியூட்டன் என்ன பண்றாருன்னா சில ரியல் டைம் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு.
என்ன அப்படின்னா ஒரு சின்ன பேப்பர் என்ன பண்றாருன்னா இந்த டியூபோட சர்ஃபேஸ்ல லைட்டா பயங்கரமா பேஸ்ட் பண்ணாம லைட்டா கம்மெல்லாம் இல்லாம லைட்டா தண்ணியை ஒட்டி பேஸ்ட் பண்ணிடுறாரு, ஒரு சின்ன பேப்பரை வச்சிடறாரு. அதே மாதிரி ஒரு பேப்பர் மிடில்ல இருக்கிற மாதிரி என்ன பண்றாருன்னா எப்படியோ ஏதோ ஒரு மாடல்ல ஒரு த்ரெட்டோட மிடில்ல இருக்கிற மாதிரி என்ன பண்றாருன்னா டிசைன் பண்ணிட்டு உள்ள தண்ணியை ஊத்தி விடுறாரு. தண்ணி உள்ள வரப்ப அந்த த்ரெட்டை கட் பண்றாரு. மிடில்ல இருக்கிற அந்த சின்ன பேப்பர் என்ன ஆகுதுன்னா செம ஃபாஸ்டா வெளியே வந்துருது. இங்க மேல ஒட்டின பேப்பர் எவ்வளவு தண்ணி ஊத்தினாலும் வெளியே வரமாட்டேங்குது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த டியூபை டச் பண்ணிட்டு இருக்கிற அந்த லேயர் ஆஃப் லிக்யூட் ரெஸ்ட்ல இருக்கு, 0 ஸ்பீட்ல இருக்கு. அது மூவே ஆக மாட்டேங்குது. மிடில் லேயர் தான் ஹை ஸ்பீட்ல மூவ் ஆகுது. மித்த லேயரோட ஸ்பீட்ஸ்லாம் கம்மியா இருக்கு. ஸோ அதனால இன்டீரியரா இந்த டியூபை டச் பண்ணிட்டு இருக்கிற இந்த லேயர், டியூபை டச் பண்ணிட்டு இருக்கிற இந்த லேயருக்குலாம் அந்த லேயர் ஆஃப் லிக்யூட்ஸுக்குலாம் வாட்டருக்குலாம் 0 ஸ்பீடா இருக்கிறதுனால, ஆல்மோஸ்ட் 0 ஸ்பீடா இருக்கிறதுனால இங்க நாம ஹோல்டு பண்ண அந்த பேப்பர் மூவே ஆக மாட்டேங்குது, பேப்பர் வெளியே வர மாட்டேங்குது. ஸோ இந்த ரியல் டைம் எக்ஸ்பிளனேஷனை வச்சுக்கிட்டு நியூட்டன் கிளியரா சொல்றாரு, லிக்யூட்ஸ் எதுவும் பல்கா ஃப்ளோ ஆகாது, லேயர் லேயரா தான் ஃப்ளோ ஆகும். அதுல மிடில் லேயர் வில் ஹாவ் மேக்ஸிமம் ஸ்பீட், நியர்பை லேயர் கம்மி ஸ்பீட்ல தான் ஃப்ளோ ஆகும். இப்படி ஒரு லிக்யூட் லேயர் இன்னொரு லிக்யூட் லேயரோட ஸ்பீடை ரெசிஸ்ட் பண்ணுது, அப்போஸ் பண்ணுது வித் ஹெல்ப் ஆஃப் ஒன் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், ஒன் ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸுக்கு வெஸ்கஸ் ஃபோர்ஸ்னு பேரு, அந்த ப்ராப்பர்ட்டிக்கு வெஸ்காசிட்டின்னு பேரு. இப்படிதான் இவர் இந்த ப்ராப்பர்ட்டியை உள்ள எடுத்துட்டு வராரு. ஒரு வித்தியாசமான ஒரு அப்ரோச்ல என்ன பண்றாருன்னா இதை பேசுறாரு. இது நல்லா ஃபாஸ்டா போகும், இதை அப்போஸ் பண்ணும். அப்ப அங்க ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். அந்த ஃபோர்ஸ் இவர் என்ன சொல்றாருன்னா வெஸ்கஸ் ஃபோர்ஸ்னு சொல்றாரு. இது லிக்யூடுக்கு டாமினேட் ஆகுற ஃபோர்ஸ். கேஸ்லயும் இது இருக்கும், இது ஃப்ளூயிடோட ப்ராப்பர்ட்டி தான். பட் லிக்யூடுக்கு ரொம்ப டாமினேட்டடா இருக்கும். நீங்க தண்ணி, ஆயில் எதை வேணாலும் சாதாரணமா ஒரு ஃப்ளோர்ல ஊத்தி பாருங்களேன், அது ஒரு கருவுடா தான் அது மூவ் ஆகும். பிளாட்டா அது மூவே ஆகாது. பிளாட்டா மூவ் ஆகி நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். ஒரு தண்ணியை கொட்டி விட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி இன்வெர்டட் யூ ஷேப்ல தான் அது என்ன ஆகும்னா டிராவலே ஆகும். அப்படின்னா மிடில் லேயர் கொஞ்சம் முந்திக்கிட்டு போகுது, சைட்ல இருக்கிற லேயர்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்லோவா வருது. அப்படிங்கிறது அதோட மூவ்மெண்ட்டை நாம பாக்குறப்பே நம்மளால என்ன பண்ண முடியுதுன்னா புரிஞ்சுக்க முடியுது. நாம அப்படி யோசிக்கல, நம்ம தண்ணியை ஊத்தி விட்டா அது போகுது அப்படின்னு அப்படிதான் யோசிக்கிறோம். அது ஏன் கர்வ்டா போகுது அப்படின்னு யோசிக்கவே இல்லை. நியூட்டன் யோசிக்கிறாரு, அதை எக்ஸ்பெரிமெண்டா செஞ்சு பாக்குறாரு. அதை வச்சு அவர் ஒரு பாயிண்ட உள்ள எடுத்துட்டு வராரு. லிக்யூட் ஹாவ் எ ப்ராப்பர்ட்டி விஸ்காசிட்டி. Liquid will flow as layer by layer. Each layer should resist the nearby layer speed. That will be offered as force. That will be called as a force, which is called viscous force. அப்படின்னு என்ன பண்றாருன்னா ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு வராரு. எடுத்துட்டு வரதோடு இல்லாம இந்த வெஸ்கஸ் ஃபோர்ஸை கால்குலேட் பண்றதுக்கு ஒரு ஃபார்முலாவையும் டெரைவ் பண்ணி கொடுக்குறாரு. அந்த ஃபார்முலா தான் இது. டியூபோட ஏரியா, அப்புறம் 2 லேயர் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த 2 லேயருக்கு அக்ராஸா உள்ள ஸ்பீட் டிஃபரன்ஸ் டிவி, இந்த 2 லேயருக்கு அக்ராஸா உள்ள திக்னஸ் டிஎக்ஸ். சம்திங்ஸுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாகவும் சம்திங்க்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாகவும் இருக்கும். இதுதான் வெஸ்கஸ் ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலா. இதுல இருக்கிற ப்ரொபோஷனாலிட்டியை தூக்கிட்டு ஒரு கான்ஸ்டன்ட்டை உள்ள எடுத்துட்டு வராரு. அந்த கான்ஸ்டன்ட்டை நீட்டாங்கிற சிம்பிள்ல டினோட் பண்ணுவோம். இதுக்கு பேர் கோ எஃபிசியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி. நியூட்டன் ரொம்ப புத்திசாலியான ஒரு சயின்டிஸ்ட். இந்த மாதிரி புது புது டேர்ம் என்ன பண்ணிருக்காருன்னா சயின்ஸ்ல எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் அவர் கிரியேட் பண்ணிருக்காரு. ஸோ இதான் வெஸ்கஸ் ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலா. இதுல மைனஸ் வர்றதுக்கான காரணம் இது ஒரு அப்போசிங் ஃபோர்ஸ், ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ் அப்படிங்கிறதுனால மைனஸ் வருது. நார்மலா நாம ஒரு ஃப்ளோர்ல நடக்கிறப்ப நம்மளுக்கும் ஃப்ளோருக்கும் ஒரு ஃபிரிக்ஷன் வரும். அதுக்கும் இதுக்கும் சுத்தமா சம்பந்தம் கிடையாது. இது ஒரு லேயர் இன்னொரு லேயரே என்ன பண்ணுதுன்னா அப்போஸ் பண்ணுது. எல்லாருமே வாட்டர் தான், எல்லாருமே லேயர் லேயரா போறாங்க. ஆனா இவங்களுக்குள்ளேயே விரோதம் இருக்கு. ஸோ ஒன்னு இன்னொரு ஸ்பீடை டிக்ரீஸ் பண்ணுது, இது இதோட ஸ்பீடை டிக்ரீஸ் பண்ணுது, இது அடுத்த லேயரோட ஸ்பீடை டிக்ரீஸ் பண்ணுது. அந்த மாதிரியான ஒரு ஃப்ளோ பிஹேவியரை லிக்யூட் வந்து பர்டிகுலரா லிக்யூட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஃபாலோ பண்ணுது. இதுக்கு காரணம் இவங்களுக்கு அக்ராஸா உள்ள ஒரு ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ் விச் இஸ் வெஸ்கஸ் ஃபோர்ஸ்னு ஒரு ஃபார்முலாவை கொடுத்திருக்காரு. இதுல டிவி பை டிஎக்ஸ வெலாசிட்டி கிரேடியன்ட்னு சொல்லலாம். ஏன்னா வி வெலாசிட்டியை மீன் பண்ணுது. டினாமினேட்டர்ல டிஎக்ஸ் எப்போ வந்தாலும் அதை கிரேடியன்ட்னு சொல்லலாம். அதனால ஓவராலா டிவி பை டிஎக்ஸ வெலாசிட்டி கிரேடியன்ட்னு சொல்லலாம். வெஸ்காசிட்டிங்கிற டைட்டில்ல நியூட்டனோட வியூ படி வெஸ்கஸ் ஃபோர்ஸ்னா என்ன, அதே நேரத்துல அந்த வெஸ்கஸ் ஃபோர்ஸை கால்குலேட் பண்றதுக்கான ஃபார்முலா என்ன, இது ரெண்டையும் நாம என்ன பண்ணிக்கிறோம்னா ஞாபகம் வச்சுக்கிறோம்ப்பா. இது கொஞ்சம் பெரிய டைட்டில், வெஸ்காசிட்டி கொஞ்சம் பெரிய டைட்டில். டிஃப்ரெண்டான ப்ராஸ்பெக்ட்ஸ்ல இந்த வெஸ்காசிட்டியை படிக்கிற மாதிரி வரும். அதுல நியூட்டனோட ப்ராஸ்பெக்ட்ஸை படிச்சாச்சு. டவுட் இருந்தா கேட்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், லிக்யூட்ஸ் படிக்கிறப்ப நாம எந்த ப்ராப்பர்ட்டி வேணாலும் எடுத்து படிக்கலாம். அது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. இங்க இருந்தா போகணும் அங்க இருந்தா போகணும் எந்த அவசியமும் கிடையாது.
லிக்யூட்ஸ் படிக்காம வெறும் சயின்ஸ் படிச்சிருக்கோம், ஜென்ரலா லிக்யூட்ஸ் பத்தி படிச்சிருக்கோம், ஸ்பெசிபிக்கா இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் படிக்கல அப்படின்னா அப்ப ஏன் ஆயில் ஸ்லோவா போகுது, வாட்டர் ஏன் ஸ்பீடா போகுதுன்னு கேட்டா நம்ம டென்சிட்டின்னு சொல்லிடுவோம். எல்லாரும் அதை ஒத்துக்கிட்டாங்க. நியூட்டன் வித்தியாசமா என்ன பண்றாருன்னா யோசிக்கிறாரு. ஆயில் ஸ்லோவா போகுது, வாட்டர் வேகமா போகுது, அதெல்லாம் இருக்கட்டும், ஏன் ஒரு மாதிரி கர்வ்டா போகுது, இதுக்கு என்ன காரணம்? சரி, ஆயில் வாட்டர் ரெண்டுமே லிக்யூட்ஸ் தானே, இதுல பிஹேவியரல் சேஞ்சஸ் டென்சிட்டினால மட்டும்தான் வருதா அப்படின்னு என்ன பண்றாருன்னா யோசிக்கிறாரு. அதோட விளைவு தான் இந்த ப்ராப்பர்ட்டி, அந்த ப்ராப்பர்ட்டில இருக்கிற ஃபோர்ஸ். டவுட் இருந்தா கேட்கலாம். இதுவரையும் டவுட் இருந்தா கேட்கலாம். கிளியரா? நெக்ஸ்ட் போலாமா? இதுவரை ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். ஓகேப்பா. சோ இப்ப இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி ஒரு சின்ன ப்ராப்ளம். சோ லிக்யூட்ஸ்ல ப்ராப்ளம் நம்பர் 1. A metal plate of area 2.5 into 10 power minus 4 meter square is placed on 0.25 into 10 power minus 3 meter thick layer of castor oil. If a force of 2.5 Newton is needed to move the metal plate with a velocity of 3 into 10 power minus 2 meter per second, calculate the coefficient of viscosity of castor oil. இந்த ப்ராப்ளம்ல என்ன கொடுத்திருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க, அதெல்லாம் யோசிக்கிறதுக்கு முன்னாடி இப்ப இதுல இருக்கிற வாட்டர் லேயர் லேயரா ஃப்ளோ ஆகுது, ஆர் இதுல இருக்கிற கேஸ்டர் ஆயில் லேயர் லேயரா ஃப்ளோ ஆகுது. மிடில் லேயர் கொஞ்சம் ஸ்பீட் ஜாஸ்தியாகவும் அடுத்தடுத்த லேயர் கொஞ்சம் ஸ்பீட் கம்மியாகவும் டிராவல் ஆகுது. இதுதான் நியூட்டன் சொன்னது. அதுல வர ஃபோர்ஸ் தான் விஸ்கஸ் ஃபோர்ஸ். இப்ப இந்த சைடு டியூபை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். அப்படி க்ளோஸ் பண்ணிட்டா இந்த லேயர்ஸ் எதுவும் ஃப்ளோ ஆகாது, இந்த லிக்யூட் எதுவும் ஃப்ளோ ஆகாது, ரெஸ்ட்ல இருக்கும். இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு பிளேட் எடுத்துக்கிட்டோ இல்ல ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டோ ரெஸ்ட்ல இருக்கிற இந்த லிக்யூட்ல அந்த ஆப்ஜெக்ட என்னோட கையை வச்சோ இல்ல நான் அடிஷனலா ஒரு ஃபோர்ஸை கொடுத்தோ மூவ் பண்றேன். அப்போ ஒரு மாதிரி அன்ஈஸியா இருக்கும். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு குளத்துல தண்ணி இருக்கு, நான் ஏர்ல நடந்து வந்துகிட்டு இருக்கேன், அப்ப எனக்கு நார்மலா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. தண்ணிக்குள்ள போயிட்டு நான் நடக்க ஆரம்பிக்கிறப்ப எனக்கு ஒரு மாதிரி அன்ஈஸியா இருக்கும், ஒரு மாதிரி இழுத்துட்டு இழுத்துட்டு நடக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த தண்ணி என்னை அப்போஸ் பண்ணுது, என்னை நடக்க விடாம தடுக்குது. இதையும் விஸ்கஸ் ஃபோர்ஸ்னு சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட ஸ்டோக்ஸ் சொல்றாரு, நியூட்டன் சொல்லல. நியூட்டன் போறப்ப ஃப்ளோ ஆகுறப்ப ஒரு லேயரும் நியர்பை லேயரை என்ன பண்ணும், அப்போஸ் பண்ணும். அந்த ஃபோர்ஸ் விஸ்கஸ் ஃபோர்ஸ்னு சொல்றாரு. ஸ்டோக் கொஞ்சம் வித்தியாசமா யோசிக்கிறாரு. ஃப்ளோ ஆகல, ரெஸ்ட்ல இருக்கு. ரெஸ்ட்ல இருக்கிற ஒரு ஆத்துல இல்ல குளத்துல கொஞ்சோண்டு தண்ணி இருக்கு, அதுல ரெஸ்ட்ல அந்த தண்ணி எல்லாம் ரெஸ்ட்ல இருக்கு அப்படின்னா அதுல நாம நடந்தா எப்படி இருக்குன்னு யோசிப்பாரு. நம்மளுக்கு ஒரு ரெசிஸ்டிங் எஃபோர்ட் வரும், நம்மள நடக்க விடாம அந்த தண்ணி என்ன பண்ணும் அப்படின்னா நம்மள டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ அதை நான் என்ன பண்ணலாம்னா விஸ்கஸ் ஃபோர்ஸா பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆல்ரெடி நியூட்டனும் விஸ்கஸ் ஃபோர்ஸ்னு சொல்லி ஒரு ஃபார்முலா கொடுத்திருக்காரு. இப்ப அந்த ஃபார்முலாவை நாம இந்த ப்ராப்ளத்துக்கு என்ன பண்ணிக்கலாம்னா பயன்படுத்திக்கலாம். ஏன்னா இந்த ப்ராப்ளத்துல அதை தான் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்றாங்க, கொஞ்சோண்டு ஆயில் ஒரு டியூப்ல இருக்கு, அதுல நான் என்ன பண்றேன்னா இந்த ஏரியா இருக்கிற ஒரு பிளேட்டை மூவ் பண்ண போறேன் இந்த ஃபோர்ஸ் கொடுத்து, அதோட ஸ்பீட் இது அப்படின்னா ஆயிலோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்ப கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி கேட்கிறாங்களோ அப்ப தாராளமா நியூட்டன் சொன்ன விஸ்கஸ் ஃபோர்ஸை யூஸ் பண்ணி நீங்க நீட்டாவை கண்டுபிடிச்சிடலாம். அப்படி நீட்டா கண்டுபிடிச்சா எஃப் இன்டு டிஎக்ஸ் பை ஏடிவின்னு வருது. எஃப் கிவன் டேட்டால 2.5 இருக்கு, டிஎக்ஸ் திக்னஸ் 0.25 into 10 power minus 3 இருக்கு, ஏ பிளேட்டோட ஏரியா 2.5 into 10 power minus 4 இருக்கு, டிவி வெலாசிட்டி 3 into 10 power minus 2 கிவன் டேட்டால இருக்கு. சப்ஸ்டிடியூட் பண்ணா ஆன்சர் வந்துடும். நாம படிச்ச ஸ்டோரிக்கும் இந்த ப்ராப்ளத்துக்கும் சுத்தமா லிங்க் இருக்காது. நாம படிச்ச ஸ்டோரியில லிக்யூட்ஸ்லாம் லேயர் பை லேயரா டிராவல் ஆகுது, அதுல ஒரு லேயரோட ஸ்பீடும் டிஃபர் ஆகுது. பர்டிகுலரா மிடில் லேயர் ஃபாஸ்டா போகுது, மித்த லேயர்லாம் ஸ்லோவா இருக்கு. அதை கம்பேர் பண்றப்ப இதுக்கு காரணம் ஒரு லேயர் இன்னொரு லேயரை போக விடாம தடுக்கிற ஒரு ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ் விச் இஸ் விஸ்கஸ் ஃபோர்ஸ்னு நியூட்டன் சொன்னதை படிச்சோம். கொஞ்சம் அப்டேட் பண்ணி சில சயின்டிஸ்ட் யோசிக்கிறாங்க, பர்டிகுலரா ஸ்டோக்ஸ்.
அடுத்தடுத்து நாம ஸ்டோக்ஸோட நிறைய விஷயங்களை தான் கேதர் பண்ண போறோம். அதுபடி பார்த்தா இது ஒரு க்ளோஸ்டு வெசலா க்ளோஸ்டு டியூபா இருக்கிற பட்சத்துல உள்ள இருக்கிற லிக்யூட்ஸ்லாம் ரெஸ்ட்ல இருக்கும். இந்த மாதிரி நேரத்துல நீ ஒரு கல்லையோ இல்ல ஒரு பிளேட்டையோ இல்ல ஏதோ ஒரு மாசையோ மூவ் பண்ணா அது மூவ் ஆகாம ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் ஆகி மூவ் ஆகும். அதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் ரெஸ்ட்ல இருக்கிற தண்ணியில நம்ம நடந்து போறது. ரெஸ்ட்ல இருக்கிற தண்ணியில நம்ம நடந்து போறப்ப நம்மள நடக்க விடாம அந்த தண்ணி ஸ்பாயில் பண்ணும், டிஸ்டர்ப் பண்ணும். அதே வெஸ்கஸ் ஃபோர்ஸ்னு சொல்லலாம். தாராளமா அதுக்கும் இதே ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த லாஜிக்ல தான் இந்த கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஒரு மெட்டல் பிளேட் வந்து கேஸ்டர் ஆயில்ல மூவ் ஆகுது. ஆயில் திக்னஸ் கொடுத்துட்டாங்க, மெட்டல் பிளேட்டோட ஏரியா கொடுத்துட்டாங்க. அது மூவ் ஆகணும்னா ஃபோர்ஸ் வேணும், அந்த ஃபோர்ஸும் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இதை வச்சுக்கிட்டு கேஸ்டர் ஆயிலோட கோஎஃபிசியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி கேட்குறாங்க. அப்ப நீங்க அந்த நியூட்டனோட ஃபார்முலா, நியூட்டன் வேற ஒரு ஆஸ்பெக்ட்ல உருவாக்குன ஃபார்முலாவை தாராளமா இங்க யூஸ் பண்ணி ஆன்சர் எடுத்துக்கலாம். எந்த தப்பும் கிடையாது. இப்ப இதுல டவுட் இருந்தா கேட்கலாம். இப்ப இதுல டவுட் இருந்தா கேட்கலாம். சரி. ஸோ சில சயின்டிஸ்ட் என்ன பண்றாங்கன்னா லிக்யூடோட ரெஸ்ட் பிஹேவியர் அனலைஸ் பண்றாங்க. சில சயின்டிஸ்ட் என்ன பண்றாங்கன்னா லிக்யூடோட ஃப்ளோ பிஹேவியரை அனலைஸ் பண்றாங்க. இந்த ஃப்ளோ பிஹேவியர்ல சில முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் இருக்கு. ஒன்னு ஸ்ட்ரீம்லைன் ஃப்ளோ, இன்னொன்னு டர்புலன்ட் ஃப்ளோ. ஸ்ட்ரீம்லைன் ஃப்ளோனா என்ன? இப்ப இங்க தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு, இந்த இடத்துல இப்படி தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த தண்ணியில நிறைய பார்ட்டிகல்ஸ் இருக்கும். நாம பார்ட்டிகல்ஸ்னு சொல்றத கெமிஸ்ட்ல ஆட்டம்ஸ்னு சொல்றோம். அந்த தண்ணியில இருக்கிற ஒரு பார்ட்டிகல் தான் நான் இப்ப இந்த பாயிண்ட்ல இருக்கேன், என் ஸ்பீட் 10. இப்படி வளைஞ்சு அடுத்து இந்த பாயிண்ட்டுக்கு வரேன், என் ஸ்பீட் 2. அடுத்து இப்படி ஏறுறேன், அப்ப ஸ்பீட் 6. நான் எந்த ரூட்ல டிராவல் பண்ணணும் அதே ரூட்ல தான் எனக்கு பின்னாடி வரவனும் டிராவல் பண்ணணும். அந்த ரூட்ல டிராவல் பண்றப்ப என்னோட ஸ்பீட்ஸ் இங்க 10, சாரி இங்க இருக்கிறப்ப சம் ஸ்பீட் 6ன்னு எடுத்துக்கலாம், இங்க 10, இங்க 2. அதே ஸ்பீட பின்னாடி வர பார்ட்டிகல்ஸும் ஃபாலோ பண்ணணும். அதே ஸ்பீடை தான் முன்னாடி போற பார்ட்டிகல்ஸும் ஃபாலோ பண்ணிருக்கணும். முன்னாடி போறவனை நான் ஃபாலோ பண்ணும், என்னைய பின்னாடி இருக்கிறவன் ஃபாலோ பண்ணும். 2 ஆஸ்பெக்ட்ல ஃபாலோ பண்ணும். ரூட்டும் அதே மாதிரி இருக்கணும், அந்தந்த பாயிண்ட்ல ஸ்பீடும் அதே மாதிரி இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அது ஸ்ட்ரீம்லைன் ஃப்ளோ. நல்லா காஃபியை சூடா ஒரு மக்ல ஊத்தி வச்சோம் அப்படின்னா அதுல இருந்து அந்த ஸ்டீம் போகும் பாருங்களேன், அப்போ ஒரே மாதிரி போகும். ஒரு ஊதுபத்தியில இருந்து போற புகை வந்து ஒரே மாதிரி போகும். இதை வந்து நாம ஸ்ட்ரீம் லைன் சொல்லலாம். ஸோ ஒரு பார்ட்டிகல்ஸும் முன்னாடி போற பார்ட்டிகல்ஸோட ரூட்டையும் அவங்களோட ஸ்பீடையும் ஃபாலோ பண்ணாங்கன்னா அது ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோ. ஆத்துல ரொம்ப கம்மியா தண்ணி ஓடுறப்ப எங்கேயாவது ஒரு பள்ளம் மேடு வந்துச்சுன்னா அந்த இடத்துல அந்த தண்ணியோட ஃப்ளோவை பார்த்தோன்னா ஒரே மாதிரி இருக்கும், வித்தியாசமே தெரியாது. எவ்வளவு நேரம் பார்த்தாலும் ஏறி இறங்கி அந்த ஒரு பபுள் வருதுன்னா அதே மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா ஃப்ளோவை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும். தோஸ் கைண்ட் ஆஃப் ஃப்ளோ வந்து ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோன்னு சொல்லலாம். லிக்யூடோட ஃப்ளோ பிஹேவியர்ல இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம சிலபஸ்ல எங்கெல்லாம் லிக்யூட் ஃப்ளோ ஆகுதுன்னு நாம படிக்கிறோமோ அங்கெல்லாம் ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோ அப்படிங்கிற வார்த்தை வந்துடும். ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோனா டிஸ்டர்பன்ஸ் இல்லாம ஒரே மாதிரி போகுது. ஒரு பார்ட்டிகளும் அதுக்கு முன்னாடி போற பார்ட்டிகளோட ரூட்டையும் ஸ்பீடையும் ஃபாலோ பண்ணுதுன்னு அர்த்தம். ஸோ இது ஒரு ஃப்ளோப்பா, ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோ. ஒன்னு முடிச்சாச்சு. டர்புலன்ட் ஃப்ளோ, இது நடக்கலைன்னா ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோ நடக்கல அப்படின்னா அந்த ஃப்ளோவை டர்புலன்ட் ஃப்ளோ அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா ஒரு பார்ட்டிகளும் முன்னாடி போற பார்ட்டிகளோட ரூட்டையும் ஃபாலோ பண்ணாது, ஸ்பீடையும் ஃபாலோ பண்ணாது, தாறுமாறா மூவ் ஆச்சுன்னா அது டர்புலன்ட் ஃப்ளோ. ஒரு ஃப்ளோ ஸ்ட்ரீம் லைனா டர்புலண்டா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு டேர்ம் இருக்கு, அதுதான் கிரிட்டிக்கல் வெலாசிட்டி. இந்த கிரிட்டிக்கல் வெலாசிட்டியோட லெஸ்ஸர் வெலாசிட்டியில அந்த லிக்யூட் இருந்தது அப்படின்னா அப்ப அது ஸ்ட்ரீம் லைனா இருக்கும். கிரிட்டிக்கல் வெலாசிட்டியோட கிரேட்டர் வெலாசிட்டியில லிக்யூட் ஃப்ளோ ஆச்சுன்னா அது டர்புலண்டா இருக்கும். ஸோ ஒரு ஃப்ளோவும் ஸ்ட்ரீம் லைனா இல்ல டர்புலண்டான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கிரிட்டிக்கல் வெலாசிட்டின்னு டேர்ம் இருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நாம இப்படி எடுத்துக்குவோமே, வாட்டரோட கிரிட்டிக்கல் வெலாசிட்டி வந்து 25 மீட்டர் பெர் செகண்ட் அசியூம் பண்ணிக்கோ. நான் சொல்ற நம்பர் ட்ரூ கிடையாது, புரிஞ்சுக்கிறதுக்காண்டி வாட்டரோட கிரிட்டிக்கல் வெலாசிட்டியை கண்டுபிடிச்சு கொடுத்துட்டாங்க, 25ன்னு சொல்லிட்டாங்க. இப்ப ஏதோ ஒரு இடத்துல தண்ணி ஃப்ளோ ஆகுது, அதோட ஸ்பீட் லெஸ்ஸர் தென் 25 இருந்தா அந்த ஃப்ளோ டெஃபினட்டா ஸ்ட்ரீம் லைனா இருக்கும். சம்டைம்ஸ் எபோவ் 25 இருந்ததுன்னா அது டர்புலண்டா இருக்கும். டர்புலன்ட்னா ஸ்ட்ரீம் லைனை ஃபாலோ பண்ணலன்னு அர்த்தம். ஸ்ட்ரீம் லைன்ல உனக்கு என்ன ஆகும்னா முன்னாடி போற பார்ட்டிகளோட ரூட் அண்ட் ஸ்பீடை ஃபாலோ பண்ணிருக்கணும்.
அது நடக்கலன்னு அர்த்தம். டர்புலன்ட்னா முன்னாடி போற பார்ட்டிகளோட ரூட் அண்ட் ஸ்பீடை ஃபாலோ பண்ணல அப்படின்னு அர்த்தம். அவ்வளவுதான். ஸோ அது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு டேம் இருக்கு, விச் இஸ் கிரிட்டிக்கல் வெலாசிட்டி. லெசர் தென் கிரிட்டிக்கல் வெலாசிட்டில ஃப்ளோ இருந்தது அப்படின்னா ஸ்ட்ரீம் லைனா இருக்கும். எபோவ் கிரிட்டிக்கல் வெலாசிட்டில ஃப்ளோ இருந்ததுன்னா அது டர்புலண்டா இருக்கும். இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். நம்ம சிலபஸ் படி நம்மளுக்கு எங்க ஃப்ளோ வந்தாலும் அது ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோ தான். ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோ அப்படிங்கிறது முன்னாடி போற பார்ட்டிகளோட ரூட் அண்ட் ஸ்பீடை ஃபாலோ பண்றதுன்னு அர்த்தம். நம்மளோட உடம்பு வந்து பிளட் ஃப்ளோனால தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ பிளட்ங்கிறது இங்க லிக்யூட மீன் பண்ணுது. ஸோ நம்மளோட பாடியில இருக்கிற ஃப்ளோலாம் ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோ தான். நம்மளோட பாடி ரிலேட்டடா இருக்கிற சில ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம இந்த ஃப்ளூயிட்ஸ்ல பாக்குற மாதிரி வரும். அதே மாதிரி ரெயின்ஃபால்ஸ் அதை பத்தியெல்லாம் சில விஷயங்கள் ஃப்ளூயிட்ஸ்ல பாக்குற மாதிரி வரும். ஸோ ஃப்ளூயிட்ஸ் வந்து ஓரளவுக்கு தியரி அதிகமா இருக்கிற ஒரு சாப்டரா இருந்தாலும் ப்ராப்ளம்ஸ்னு வரப்ப நிறைய இடத்துல சில இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம்ஸை ரியல் டைமோட இமேஜின் பண்ணி படிக்கிற மாதிரி வரும். சரி, இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. ஸ்ட்ரீம் லைன், டர்புலன்ட், இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. கிளியராப்பா? நெக்ஸ்ட் போலாமா? ஒரு ஃப்ளோ ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோவா இல்ல டர்புலன்ட் ஃப்ளோவா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ரெனால்ட் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் அவர் நேம்லயே ஒரு நம்பர் கொடுத்திருக்காரு. ரெனால்ட் நம்பர்னு ஒரு நம்பர் கொடுத்திருக்காரு. அதுக்கான ஃபார்முலா தான் இது. ரோ அந்த கன்சர்ன் லிக்யூடோட டென்சிட்டி, வி அந்த லிக்யூட் அட் பிரசன்ட் என்ன ஸ்பீட்ல டிராவல் ஆயிட்டு இருக்கோ அந்த ஸ்பீடு, டி நாம டியூப்ல லிக்யூட் டிராவல் ஆகுற மாதிரி இமேஜின் பண்ணோம் அப்படின்னா அந்த டியூபோட டயாமீட்டர் தான் டி, நீட்டா லிக்யூடோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி. ஸோ அப்ப இந்த டேட்டா எல்லாமே மெஷரபிள். நியூட்டன் இதை கண்டுபிடிச்சு வேற கொடுத்திருக்காரு. எல்லா லிக்யூட்ஸுக்கும் இதை ஆஃபர் பண்ணியிருக்காரு. ஸோ அப்ப இந்த டேட்டா எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா நாம ரெனால்ட் நம்பரை கண்டுபிடிச்சிடலாம். இந்த ரெனால்ட் நம்பர் 0 to 2000 இருந்ததுன்னா, சாரி 0 to 1000 இருந்ததுன்னா அந்த ஃப்ளோ ஸ்ட்ரீம் லைனா இருக்கும். எபோவ் 2000 இருந்ததுன்னா அந்த ஃப்ளோ டர்புலண்டா இருக்கும். பிட்வீன் 1000 to 2000 இருந்ததுன்னா அந்த ஃப்ளோ அன்ஸ்டடியா இருக்கும். ஸோ அவ்வளவுதான். ரெனால்ட் நம்பர் வந்து பெஸ்ட் வே டு கெட் வெதர் தி ஃப்ளோ இஸ் ஸ்ட்ரீம் லைன் ஆர் டர்புலண்ட் ஆர் நெய்தர் ஸ்ட்ரீம் லைன் ஆர் நாட் டர்புலண்டா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வசதியா இருக்கும். சில நேரத்துல பார்க்க ஸ்ட்ரீம் லைன் மாதிரி தெரியும், சில நேரத்துல டர்புலன்ட் மாதிரி தெரியும், ஒரு மாதிரி குழப்பமா இருக்கும். அதெல்லாம் ப்ராபப்ளி இந்த கேட்டகரியில வரும். ஸோ அப்ப எந்த ஃப்ளோலாம் எக்ஸாக்டா ஸ்ட்ரீம் லைன், எந்த ஃப்ளோலாம் டர்புலன்ட், எந்த ஃப்ளோலாம் ரெண்டுக்கு இடையில மாட்டிக்கிட்டு இருக்கு, இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கு ரெனால்ட் நம்பர் வந்து பெஸ்டா இருக்கும். கிரிட்டிக்கல் வெலாசிட்டில வந்து உங்களுக்கு ஸ்ட்ரீம் லைனா டர்புலண்டானதான் தெரியும். பிட்வீன் ஸ்ட்ரீம் லைன் டர்புலன்ட் தெரியவே தெரியாது, அது புரிஞ்சுக்க முடியாது. ஸோ அதனால கிரிட்டிக்கல் வெலாசிட்டியோட பெஸ்ட் வே டு கெட் வெதர் தி ஃப்ளோ இஸ் ஸ்ட்ரீம் லைன் ஆர் நாட் அப்படின்னு செக் பண்றதுக்கு ரெனால்ட் நம்பர் என்ன பண்ணும் அப்படின்னா சப்போர்ட் பண்ணும். ஒரு ஃபார்முலா நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அந்த ஃபார்முலால இருக்கிற ஒரு டேர்மும் எதை மீன் பண்ணுதுங்கிறது கிளியரா தெரிஞ்சுக்கணும். அண்ட் ஆல்சோ இந்த ஃபார்முலா வந்து ஒரு எம்பரிக்கல் ஃபார்முலா, விச் மீன்ஸ் இதுக்கு ப்ரூஃப் கிடையாது. ரெனால்ட் இந்த ஃப்ளோல நிறைய அனாலிசிஸ் பண்றாரு லைக் நியூட்டன். அதை வச்சுக்கிட்டு அவர் என்ன பண்றாருன்னா யார் ஸ்ட்ரீம் லைன் யார் டர்புலன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு எம்பரிக்கல் ஃபார்முலாவை அப்டைன் பண்ணி கொடுக்குறாரு. இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். கிளியரா? கிளியரா? நெக்ஸ்ட் போலாமா? இது வந்து இன்ஃபர்மேஷன் தான்ப்பா. ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோ, டர்புலன்ட் ஃப்ளோ, ரெனால்ட் நம்பர் இதெல்லாம் இன்ஃபர்மேஷன் தான். ஃப்ளோ பிஹேவியர் பத்தி எங்கெல்லாம் படிக்கிறோமோ அங்கே இது தேவைப்படும். நியூட்டன் லிக்யூட் ஃப்ளோவை பத்தி தான் பேசுறாரு. ஸோ அதனால நாம நியூட்டன் விஸ்காசிட்டி ப்ராப்பர்ட்டி படிக்கிறப்ப இதை சேர்த்து படிச்சுக்கிறோம். ஏதாவது டவுட் இருக்கா? நெக்ஸ்ட் போலாமா? கிளியரா? ஏதாவது சொல்லுங்கப்பா, ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஓகே ஃபைன், நம்ம அடுத்தது போவோம். அடுத்து ஸ்டோக்ஸ் லா. கொஞ்சம் கவனமா கவனிச்சுட்டே வாங்க. ஃப்ளூயிட்ஸ்னா இந்த ஸ்டோக் லா வச்சு ப்ராப்ளம்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. டிரான்ஸ்பரண்டா இருக்கிற ஒரு பெரிய கண்டெய்னர் எடுத்துக்கிறாரு ஸ்டோக்.
அதுல வெஸ்காசிட்டி ஜாஸ்தியா இருக்கிற லிக்யூட்ஸ் எடுத்துக்கிறாரு. கேஸ்டர் ஆயில் மாதிரியான ஒரு ஆயில் எடுத்துக்கிறாரு. ஒரு மெட்டல் பால், மெட்டல் ஸ்பியர், அதை உள்ள தூக்கி போடுறாரு. இத உள்ள தூக்கி போட்டா வேகமா என்ன பண்ணணும் அப்படின்னா அது கீழே போகணும். இதை உள்ள தூக்கி போடுறாரு. அது வேகமா என்ன ஆகணும் அப்படின்னா கீழே போகணும். சரசரன்னு வேகமா அது என்ன ஆகணும்னா கீழே இறங்கணும். போக போக இதோட ஸ்பீட் என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகணும். இதுதான் நடந்திருக்கணும். ஆனா ஸ்டோக் ஒரு வித்தியாசமான விஷயத்தை அப்சர்வ் பண்றாரு. தூக்கி உள்ள போட்ட வேகத்துக்கு வேகமா வருது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ஒரே ஸ்பீட்ல டிராவல் ஆகுது. அப்படிங்கிறத என்ன பண்ணிட்டாருன்னா ஐடென்டிஃபை பண்ணிட்டாரு. நார்மலா ஒரு பொருளை கீழே போட்டா கீழே வர வர கிராவிடேஷனல் புல்னால அதோட ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகணும். நீங்களே பாருங்களேன். இப்ப இந்த பேனாவை நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த ஹைட்ல இருந்து போடுறேன். கீழே வர வர செம ஸ்பீட்ல இறங்கும். இங்கன்னு போயிடும். ஏன்னா எர்த்து ஒரு ஆக்சிலரேஷனை உருவாக்குது. அதுதான் ஸ்மால் ஜி. அந்த ஆக்சிலரேஷன் இருக்கிறதுனால கீழே போக போக ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். டூ வீலர்ல ஆக்சிலரேட் பண்ணா எப்படி ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகுதோ அதே மாதிரி எர்த் ஆக்சிலரேஷன் ஆஃபர் பண்றதுனால இந்த ஆப்ஜெக்டோட ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். ஆனா இந்த மாதிரி ஒரு பீக்கர்ல கேஸ்டர் வெஸ்காசிட்டி ஜாஸ்தியா இருக்கிற லிக்யூட்டை வச்சுக்கிட்டு இதே பேனாவையோ இல்ல ஒரு பாலையோ போட்டா வேகமா போய் அப்புறம் ஒரே ஸ்பீட்ல டிராவல் ஆகுது. இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சாரு. எப்படி ரிசர்ச் பண்ணாருன்னா டிஃபரண்ட் சைஸ் ஆஃப் பீக்கர்ஸ் எடுத்துக்கிட்டு ஒரே ஆயில ஊத்தி ஒரே பாலை தூக்கி போட்டு அனலைஸ் பண்ணி பாக்குறாரு. அது ஒரு லாஜிக். அப்புறம் டிஃபரண்ட் சைஸ் ஆஃப் பால்ஸ் ஒரே பீக்கர் ஒரே லிக்யூட்ல போட்டு அனலைஸ் பண்ணி பாக்குறாரு. அப்புறம் டிஃபரண்ட் சைஸ் ஆஃப் சிமிலர் பால் சேம் பீக்கர் டிஃபரண்ட் லிக்யூட்ஸ் அதுல தூக்கி போட்டு அனலைஸ் பண்ணி பாக்குறாரு. அப்போ ஒண்ணு பால் சைஸ வேரி பண்ணி பாக்குறாரு. அதுக்கப்புறம் லிக்யூட்ஸை வேரி பண்ணி பாக்குறாரு. அப்புறம் பீக்கரோட சைஸை வேரி பண்ணி பார்த்து ரிப்பீட்டடா சின்ன சின்ன வேரியேஷன்ஸ்ல ரிப்பீட்டடா இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை அகைன் செஞ்சு பாக்குறாரு. செஞ்சு பாக்குறப்ப இந்த பால் ஆர் இந்த ஸ்பியர் ஒரு லிக்யூட்ல டிராவல் ஆகுறப்ப கீழே போக போக வேகமா போகாம ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஒரே ஸ்பீட்ல போறதுக்கு முக்கியமான காரணம் இந்த லிக்யூட் அந்த பாலை போக விடாம தடுக்குது. அதுக்கு பேர் வெஸ்கஸ் ஃபோர்ஸ். அதுதான் காரணம் அப்படின்ட்டு அந்த வெஸ்கஸ் ஃபோர்ஸை எம்பரிக்கலா டெரைவ் பண்ணி காமிக்கிறாரு. எம்பரிக்கல்னா ப்ரூஃப்லாம் கிடையாது. டைமென்ஷனல் அனாலிசிஸ் டெக்னிக் வச்சு தான் இதை டெரைவ் பண்ணி காமிக்கிறாரு. இதை தான் நம்ம ஸ்டோக்ஸ் லான்னு சொல்றோம். ஸ்டோக்ஸ் லா படி எஃப்ங்கிறது பாலோட மூவ்மெண்ட்டை ஸ்பாயில் பண்ற ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ். இதே இந்த லிக்யூட் இல்லைன்னா அந்த பால் செம ஃபாஸ்டா கீழே வரும். லிக்யூட் இருக்கிறதுனால அதோட ஸ்பீட் என்ன ஆக மாட்டேங்குதுன்னா கிராஜுவலா இன்க்ரீஸ் அதோட ஸ்பீட் மெயின்டைன் ஆகுது. அதுக்கு காரணம் லிக்யூட் இந்த பாலுக்கு ஆஃபர் பண்ற வெஸ்கஸ் ஃபோர்ஸ். தட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6π நீட்டா ஆர்வின்னு சொல்றாரு. நீட்டாங்கிறது லிக்யூடோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வெஸ்காசிட்டி. ஆறுங்கிறது நாம சூஸ் பண்ணிக்கிட்ட அந்த மெட்டல் பால் ஆர் எனி பாலோட ரேடியஸ். விங்கிறது இந்த பாலோட டெர்மினல் ஸ்பீட்னு சொல்லுவாங்க, டெர்மினல் வெலாசிட்டின்னு சொல்லுவாங்க. ஏன்னா உள்ள போக போக ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகி ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஒரே ஸ்பீட்ல டிராவல் ஆகும். அந்த ஒரே ஸ்பீட டெர்மினல் ஸ்பீட் ஆர் டெர்மினல் வெலாசிட்டின்னு சொல்லுவாங்க. ஸ்டோக்ஸ் லாவுக்கு தியரிட்டிக்கல் ப்ரூஃப் கிடையாது, மேத்தமெட்டிக்கல் ப்ரூஃப் கிடையாது. ரியல் டைம் ரிசல்ட்டை வச்சுக்கிட்டு அவர் ரிசர்ச் பண்ணி டைமென்ஷனல் அனாலிசிஸ்ங்கிற டெக்னிக்கை பேஸா வச்சுக்கிட்டு இந்த ஃபார்முலாவை அவர் நம்மளுக்கு ஆஃபர் பண்ணியிருக்காரு. நீங்களே யோசிச்சு பாருங்க. நான் ஆல்ரெடி சொன்ன எக்ஸாம்பிள் தான். சாதாரணமா ஏர்ல நடக்கிறப்போ ஒழுங்கா நடக்கிற நாம தண்ணிக்குள்ள நடக்கிறப்போ ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு நடக்கிறோம். இதுக்கு காரணம் வெஸ்கஸ் ஃபோர்ஸ். அந்த வெஸ்கஸ் ஃபோர்ஸை இவரோட டெமான்ஸ்ட்ரேஷன் மூலியமா இந்த மாதிரி ஒரு ஃபார்முலால எக்ஸ்பிளைன் பண்றாரு. 6π நீட்டா ஆர்வி அப்படின்னு சொல்றாரு. இவர் அப்சர்வ் பண்ணது என்ன அப்படின்னா, இப்ப இந்த பால் இருக்கு பாத்தீங்களா, உள்ள போக போக வேகமா போயிருக்கணும், ஆனா போக மாட்டேங்குது. ஒரே ஸ்பீடா மெயின்டைன் பண்றது. அதை தான் இவர் அப்சர்வ் பண்ணாரு. ஸோ இது பாலுக்கும் உங்களுக்கு வந்து இந்த லிக்யூட்ஸுக்கும் கிராஸா உள்ள வெஸ்கஸ் ஃபோர்ஸ். இதான் காரணம். வெஸ்கஸ் ஃபோர்ஸ்ங்கிறது லிக்யூட்ஸுக்கான ஃபோர்ஸ் கிடையாது, அது ஃப்ளூயிட்ஸ்க்கான ஃபோர்ஸ். அப்ப இதே லாஜிக்
டெஃபினட்டா கேஸுக்கும் என்ன அப்படின்னா அப்ளிகபிள் தான். பட் அதுக்கு இந்த பால் என்ன ஆகணும் அப்படின்னா ரொம்ப உயரத்துல இருந்து கீழே வரணும். ஸோ அப்ப இந்த பால் செம ஹைட்ல இருந்து கீழே வருது அப்படின்னா கீழே வர வர இதோட ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகி ஒரு ஸ்டேஜ்ல இது ஒரே ஸ்பீட்ல டிராவல் ஆகும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த பாலுக்கு கேஸ் ஆஃபர் பண்ற வெஸ்கஸ் ஃபோர்ஸ். கேஸோட வெஸ்கஸ் ஃபோர்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். லிக்யூட் லைக் கேஸ்டர் ஆயில் அதோட வெஸ்கஸ் ஃபோர்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அதனால லிக்யூட்குள்ள போறப்ப கொஞ்ச நேரத்திலேயே ஒரே ஸ்பீட்ல டிராவல் ஆக ஆரம்பிச்சிடும். ஆனா கேஸ்ல இதே பால் கீழே வந்துச்சு அப்படின்னா ஒரு லாங் இன்டர்வல் ஆஃப் டைமுக்கு அப்புறம் தான் ஒரே ஸ்பீட்ல டிராவல் ஆக ஆரம்பிக்கும். இதுவரை ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். ரிகார்டிங் ஸ்டோக்ஸ்லாம் ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். கிளியரா? ஓகேப்பா. இப்ப அடுத்து என்ன அப்படின்னா இந்த ஸ்டோக்ஸ்லா இந்த ஸ்டோக்குங்கிற அந்த சயின்டிஸ்ட் இந்த வெஸ்கஸ் ஃபோர்ஸ் ஃபார்முலாவை கையில வச்சுக்கிட்டு இதை தூக்கி உள்ள போட்டா கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரே ஸ்பீட்ல தானே டிராவல் ஆகுது. அந்த ஸ்பீடை தானே டெர்மினல் வெலாசிட்டின்னு சொல்றோம். அந்த டெர்மினல் வெலாசிட்டியை பை எக்ஸ்பிரிமெண்ட் கால்குலேட் பண்ணி காமிக்கிறாரு. அப்படி கால்குலேட் பண்ண டெர்மினல் வெலாசிட்டியை தியரிட்டிக்கலா வெரிஃபை பண்ணி காமிக்கிறாரு. அதுதான் நம்ம அடுத்த டைட்டிலா பார்க்க போறோம். ஜஸ்ட் டெர்மினல் வெலாசிட்டி. டெர்மினல் வெலாசிட்டினா என்ன? நீங்க இந்த மாதிரி பாலை உள்ள தூக்கி போட்டீங்கன்னா டவுன்வர்ட் ஃபோர்ஸ்னால அது கீழே போகும். நியாயமா அதோட ஸ்பீட் போக போக இன்க்ரீஸ் ஆகணும். ஆனா இந்த மாதிரி ஹைலி வெஸ்கஸ் லிக்யூட்ல டிராவல் ஆகுறப்ப ஒரு செர்டைன் ஸ்டேஜுக்கு அப்புறம் ஒரே ஸ்பீட்ல டிராவல் ஆகுது. ஸோ அதுதான் டெர்மினல் வெலாசிட்டின்னு சொல்றோம். எக்ஸ்பிரிமெண்டலா அந்த டெர்மினல் வெலாசிட்டியை மெஷர் பண்ணி காமிக்கிறாரு. எக்ஸ்பிரிமெண்டலா அவர் மெஷர் பண்ண அதே ஆன்சரை தியரிட்டிக்கலா அப்டைன் பண்ணி காமிக்கிறாரு. தியரிட்டிக்கலா அப்டைன் பண்ணா வி நீட் ஃபார்முலா. அந்த ஃபார்முலாவை தான் இப்போ உருவாக்க போறோம். ஸோ இதுல இந்த பால் கீழே வர்றதுக்கு முக்கியமான காரணம் டவுன்வர்ட் ஃபோர்ஸ் எம்ஜி, அதை வெயிட்னு சொல்லலாம். ஸோ இங்க மாஸ்ங்கிறது மாஸ் ஆஃப் தி பால். நான் என்ன பண்றேன்னா மாஸ் ஆஃப் தி பாலை இன் டர்ம்ஸ் ஆஃப் டென்சிட்டியா மாத்திக்கிறேன். டென்சிட்டினா மாஸ் பர் வால்யூம். இதுல இருந்து மாஸ் கண்டுபிடிச்சா டென்சிட்டி இன்டு வால்யூம்னு வரும். பாலோட டென்சிட்டிக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பாலோட டென்சிட்டிக்கு நான் ரோனு சிம்பிள் எடுக்கிறேன். பால் ஸ்பியர் மாதிரி இருக்கும். அதனால வால்யூம் வந்து 4/3 πr கியூப்னு எழுதிட்டேன். ஜி அப்படியே ரீடைன் பண்ணியிருக்கேன். இது என்ன அப்படின்னா டவுன்வர்ட் ஃபோர்ஸ் எம்ஜி. எந்த ஒரு பொருளை நீ கீழே போட்டாலும் கிராவிட்டினால ஒரு டவுன்வர்ட் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். அந்த டவுன்வர்ட் ஃபோர்ஸை இன் டர்ம்ஸ் ஆஃப் டென்சிட்டியா மாத்தி எழுதியிருக்கேன். ஸோ இங்க ரோங்கிறது யாரோட டென்சிட்டினா நீ யூஸ் பண்ண இந்த மெட்டல் பால். மோஸ்ட்லி மெட்டல் தான் ஸ்டோக்ஸ் யூஸ் பண்ணிருக்காரு. அந்த மெட்டல் பாலோட டென்சிட்டி. ஸோ இதுதான் டவுன்வர்ட் ஃபோர்ஸ் எம்ஜி. இந்த இடத்துல ஆர்கிமிடிஸ் ஒரு பாயிண்ட சொல்றாரு. என்ன பாயிண்ட் அப்படின்னா இப்ப இந்த மாதிரி ஒரு பொருளை நீங்க உள்ள தூக்கி போட்டீங்கன்னா இந்த பொருளோட வெயிட் என்னவோ அதே அளவுக்கு இந்த தண்ணி மேல இறங்குறாரு. இப்போ ஒரு டம்ளர்ல தண்ணி இருக்கு. ஒரு 10 சென்டிமீட்டர் ஹைட்டுக்கு தண்ணி இருக்கு. நீங்க ஒரு பாலை தூக்கி உள்ள போட்டா 11 சென்டிமீட்டர் ஹைட்டுக்கு தண்ணி மேல ஏறிடுச்சு. இதுக்கு என்ன காரணம்? இதுக்கு காரணம் அப்த்ரஸ்ட் அப்படின்னு சொல்றாரு. இது வந்து ஆர்கிமிடிஸ் வந்து ஏதோ ஒரு ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காரு. ஆர்கிமிடிஸ் பயங்கரமா எஃபோர்ட் போட்டு கண்டுபிடிச்சது. இன்னும் வரையும் ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல், ஆர்கிமிடிஸ் லாஜிக்ஸ்ல சம் ஃபண்டமெண்டல்ஸை தாண்டி நம்ம யாருக்கும் பெருசா எதுவும் தெரியறது இல்லை, ஐடியா இல்லை. ஸோ இவ்வளவு முக்கியமான விஷயத்த ஒரு காக்கா ஒரு பறவை ஈஸியா பண்ணுது. தண்ணி கொஞ்சோண்டு இருக்கு, தண்ணியை எட்டி குடிக்க முடியல அந்த குருவியாலையும் பறவையாலையும். ஸோ உடனே என்ன பண்ணுது? கல்லை தூக்கி போட்டு தண்ணியை மேல ஏற்றி குடிக்குது. ஸோ அதுதான் ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல். அப்ப எப்ப ஒரு பொருளை நீங்க லிக்யூட்ல போட்டாலும் அந்த பொருளோட வெயிட் அளவுக்கு தண்ணி மேல ஏறும். அதுதான் அப்த்ரஸ்ட். அந்த அப்த்ரஸ்ட நான் யூனு டினோட் பண்றேன். ஸோ அது அதோட டைரக்ஷன் அப்வர்ட்ல இருக்கும். நீங்க இதை தூக்கி கீழே போட்டீங்கன்னா அப்த்ரஸ்ட் தண்ணி மேல ஏறும். அதோட டைரக்ஷன் அப்வர்ட்ல இருக்கும். ஸோ அப்த்ரஸ்ட யூனு எழுதியிருக்கேன். இப்ப அப்த்ரஸ்டோட ஃபார்முலா வேணும். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சாலிட்ஸ் நடத்துறப்பே சொல்லியிருந்தேன். நீங்க டவுன்வர்ட் ஃபோர்ஸுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்றீங்களோ அதை அப்படியே அப்த்ரஸ்டுக்கு யூஸ் பண்ணுங்க. ஒரே ஒரு சின்ன சேஞ்சு, இந்த ஃபோர்ஸ் இதுல வர்ற டென்சிட்டி இந்த மாஸோடது. அப்ப அப்த்ரஸ்ட் வந்து லிக்யூட்னால வர்றதுனால நீங்க இந்த இடத்துல சிக்மா லிக்யூட் டென்சிட்டி அப்படின்னு போட்டுருவோம். ஸோ வேற எந்த சேஞ்சும் கிடையாது. மற்றபடி அப்த்ரஸ்ட் எப்ப எழுதுறதா இருந்தாலும் இந்த டவுன்வர்ட் ஃபோர்ஸோட அப்பியரன்ஸ்லயே எழுதுங்க. டென்சிட்டியை மட்டும் சேஞ்ச் பண்ணி விட்டுருங்க. இதுவரை ஏதாவது சந்தேகம் தான் கேட்கலாம். இதுவரை ஏதாவது சந்தேகம் தான் கேட்கலாம்.
கிளியரா கிளியராப்பா? நெக்ஸ்ட் போலாமா? கிளியரா? நெக்ஸ்ட் போலாமா? ஓகே ஃபைன். ஸோ என்னதான் அப்த்ரஸ்ட் இருந்தாலும் இந்த ஓன் வெயிட்னால பால் கீழே போயிட்டே இருக்கும். கீழே போக போக அதோட ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகணும். ஆனா ஸ்டோக்ஸ் இதை செஞ்சு பாக்குறப்ப ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகாம ஒரே ஸ்பீட்ல போகுது. அதுக்கு என்ன காரணம்னு யோசிச்சு பாக்குறப்ப வெஸ்கஸ் ஃபோர்ஸ் தான் காரணம் அப்படிங்கிறது அவருக்கு தெரியுது. அப்ப கீழே போற இந்த பாலோட மூவ்மெண்ட்டை ரெசிஸ்ட் பண்ற அந்த வெஸ்கஸ் ஃபோர்ஸ் இதுக்கு அகெயின்ஸ்டா தான் இருக்கும். அதை தான் நான் அடுத்து மார்க் பண்ணிருக்கேன். வெஸ்கஸ் ஃபோர்ஸ் எஃப்னு மார்க் பண்ணிருக்கேன். வெஸ்கஸ் ஃபோர்ஸ் எஃப்க்கு அவர் ஆல்ரெடி ஃபார்முலா கொடுத்திருக்காரு. இந்த ஃபார்முலால இருக்கிற விடி தான் டெர்மினல் வெலாசிட்டி. அப்ப ரெண்டு ஃபோர்ஸ், ஒன்னு அப்த்ரஸ்ட், இது ஆர்கிமிடிஸ் சொன்னது, இன்னொன்னு ஸ்டோக்ஸ் இந்த இடத்துல கண்டுபிடிச்சு சொன்னாரு. என்னதான் அப்த்ரஸ்ட் இருந்தாலும் கீழே போக போக ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகணும். ஏன்னா எர்த்னால ஒரு ஆக்சலரேஷன் பில்ட் ஆகும். ஆக்சலரேஷன் இருந்துச்சுனாவே ஸ்பீட் அதிகமாகணும். ஆனா அதிகமாகாம இந்த பால் ஆர் இந்த மெட்டல் ஒரே ஸ்பீட்ல போகுது. இதுக்கு காரணம் இன்னொரு புது ஃபோர்ஸ் இருக்கு, விச் இஸ் கால்ட் அப்த்ரஸ்ட், சாரி விச் இஸ் கால்ட் வெஸ்கஸ் ஃபோர்ஸ் எஃப். அதோட டைரக்ஷன் இதுக்கு அகெயின்ஸ்டா தான் இருக்கும். அதனால எஃப் மேல போட்டாச்சு. ஸோ 6 பை நீட்டா ஆர் விடி அப்படின்ட்டு வெஸ்கஸ் ஃபோர்ஸோட ஃபார்முலா ஆல்ரெடி ஸ்டோக்ஸ் லாவோட இன்ட்ரோல சொல்லியிருந்தேன், அதை எழுதிட்டான். இப்ப டவுன்வர்ட் ஃபோர்ஸ்ங்கிறது டபிள்யூ, அப்வர்ட் ஃபோர்ஸ்ங்கிறது எஃப் யூ. இந்த அப்வர்ட் ஃபோர்ஸும் டவுன்வர்ட் ஃபோர்ஸும் ஈக்குவல். அதனால அடுத்த ஸ்டெப்ல டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு எஃப் பிளஸ் யூன்னு எழுதுறான். ஏன் டவுன்வர்ட் ஃபோர்ஸும் அப்வர்ட் ஃபோர்ஸும் ஈக்குவல் அப்படிங்கிறத இப்ப நாம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த இடத்துல இந்த பால் ஒரே ஸ்பீட்ல டிராவல் ஆகுது. அப்ப ஸ்பீடு வி கான்ஸ்டன்ட். ஸ்பீடு வி கான்ஸ்டன்ட். வெலாசிட்டியை டிஃபரன்சியேட் பண்ணா ஆக்சலரேஷன் வரும். ஆக்சலரேஷனோட ஒரிஜினல் ஃபார்முலா என்ன அப்படின்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. எப்ப வி கான்ஸ்டன்ட்டோ அப்ப ஆக்சலரேஷன் ஜீரோ ஆயிரும். ஏன்னா கான்ஸ்டன்ட்டை டிஃபரன்சியேட் பண்ணா ஜீரோ. எப்ப ஆக்சலரேஷன் ஜீரோவோ அப்ப நெட் ஃபோர்ஸ் ஜீரோ ஆயிரும். நியூட்டன் செகண்ட் லா படி நெட் ஃபோர்ஸோட ஃபார்முலா மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். ஹியர் ஆக்சலரேஷன் ஜீரோ, சோ தட் நெட் ஃபோர்ஸ் ஆல்சோ ஜீரோ. எப்ப நெட் ஃபோர்ஸ் ஜீரோவோ அப்ப டவுன்வர்ட் ஃபோர்ஸும் அப்வர்ட் ஃபோர்ஸும் ஈக்குவல்னு அர்த்தம். ஸோ அதனாலதான் இப்ப நான் ரெட்டிங்ல எழுதியிருக்கிற இந்த லாஜிக்கை சிம்பிளா என்ன பண்ணிட்டேன்னா அடுத்த பேஜ்ல ஃபாலோ பண்ணிட்டேன். டவுன்வர்ட் ஃபோர்ஸ் டபிள்யூ, அப்வர்ட் ஃபோர்ஸ் ரெண்டு இருக்கு, எஃப்யூ, ரெண்டையும் ஆட் பண்ணிட்டேன். அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. ஸோ இது எப்படிங்கிறதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் இங்க ரெட்டிங்ல இருக்கு. நாம கொஞ்சம் டெர்மினல் வெலாசிட்டினா என்ன, அது ஏன் ஒரே மாதிரி இருக்கு, அதை டிஃபரன்சியேட் பண்ணா ஃபர்தரா என்ன நடக்குங்கிறத புரிஞ்சுக்கிற அளவுக்கு ஒரு டாக்குமெண்ட் படிச்சு புரிஞ்சுக்கிற அளவுக்கு எபிலிட்டி இருந்ததுன்னா இந்த லைன் புரிஞ்சிடும். எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் தி டாக்குமெண்ட்ஸ்லாம் இதெல்லாம் இருக்காது. ஹியர் அப்வர்ட் அண்ட் டவுன்வர்ட் ஃபோர்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதை பார்த்து இதை சிம்பிளிஃபை பண்றதெல்லாம் உனக்கு புரிஞ்சிடும். என்னோட கொஸ்டின் ஒய் டு பி ஈக்குவல் அப்படிங்கிறதா, அதுக்கான ரீசனை நான் இங்க சொல்லிட்டேன். ஸோ இப்போ ஆரம்பிப்போம். ஸோ இப்போ டவுன்வர்ட் ஃபோர்ஸும் அப்வர்ட் ஃபோர்ஸும் ஈக்குவல். டவுன்வர்ட் ஃபோர்ஸ் டபிள்யூங்கிறது ரோ 4/3 பை ஆர் கியூப் ஜி. அப்வர்ட் ஃபோர்ஸ் எஃப்ங்கிறது சிக்மா 4/3. அப்வர்ட் ஃபோர்ஸ் எஃப்ங்கிறது 6 பை நீட்டா ஆர்விடி. அப்த்ரஸ்ட் யூங்கிறது சிக்மா 4/3 பை ஆர் கியூப் ஜி. இதுல இது அப்படியே இங்கிட்டு கொண்டு வரப்ப 4/3 பை ஆர் கியூப் ஜி காமனா வெளியே எடுத்துடலாம். ரோ மைனஸ் சிக்மா இஸ் ஈக்குவல் டு 6 பை நீட்டா ஆர்விடின்னு வருது. நம்மளோட பிளான் டெர்மினல் வெலாசிட்டி கால்குலேட் பண்றது. அப்ப டெர்மினல் வெலாசிட்டி வி சஃபிக்ஸ் டி கால்குலேட் பண்ணா நம்மளுக்கு இந்த ஆன்சர் வரும். பை பை கேன்சல் ஆயிரும். 4ம் 6ம் கேன்சல் ஆகி இங்க 3 வரும். அந்த 3 இங்க கொண்டு வந்தா 9. 2 கேன்சல் ஆனதுனால மிச்சம் 2 இருக்கும். ஒரு ஆர் கேன்சல் ஆகி ஆர் ஸ்கொயர்னு வந்துடும். ரோ மைனஸ் சிக்மா நீட்டா ஜி இதெல்லாம் நான் அப்படியே என்ன பண்ணிக்கிறேன்னா ரீடைன் பண்ணிக்கிறேன். இது டெர்மினல் வெலாசிட்டி. ஸ்டோக்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட் படி ஒரு பால கேஸ்டர் ஆயில் மாதிரியான ஹை வெஸ்காசிட்டி இருக்கிற லிக்யூட்ல போடுறப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அதோட ஸ்பீட் ஒரே மாதிரி இருக்கு. அதை நாம டெர்மினல் வெலாசிட்டின்னு சொல்றோம். அந்த டெர்மினல் வெலாசிட்டியை தியரிட்டிக்கலா கால்குலேட் பண்ற ஃபார்முலா இதான். இப்ப இந்த டெரிவேஷன்ஸ்ல ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். இன்னும் இதுல நிறைய முக்கியமான பாயிண்ட்ஸ் நம்ம படிக்க வேண்டியது இருக்கு. இப்போதைக்கு இந்த டெரிவேஷன்ல ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். கிளியரா? நெக்ஸ்ட் போலாமா?
ஓகேப்பா. இப்ப இதுல ஆறுங்கிறது அந்த மெட்டல் பாலோட ரேடியஸ், ரோங்கிறது மெட்டல் பாலோட டென்சிட்டி, சிக்மாங்கிறது எந்த லிக்யூட்ல நீ தூக்கி போட்டியோ அந்த லிக்யூடோட டென்சிட்டி, நீட்டாங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி ஆஃப் தட் லிக்யூட். நியூட்டன் இதை கண்டுபிடிச்சு கொடுத்துட்டாரு. G 9.8. அப்ப இது எல்லாமே நம்மளுக்கு நோன் டேட்டா. அப்ப இதுல எல்லா டேட்டாவும் ஃபீட் பண்ணா நம்மளுக்கு டெர்மினல் வெலாசிட்டி தியரிட்டிக்கலா கிடைச்சிரும். சோ அப்ப இந்த ஃபார்முலா மூலியமா ஸ்டோக் தியரிட்டிக்கலா டெர்மினல் வெலாசிட்டி கண்டுபிடிச்சிட்டாரு. அடுத்து எக்ஸ்பெரிமெண்டலா டெர்மினல் வெலாசிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது? நல்ல நீளமான ஒரு பீக்கர் எடுத்துக்கிட்டாரு, அதுல அந்த பாலை தூக்கி போடுறாரு. எந்த பாலை தியரிட்டிக்கலா யூஸ் பண்ணாரோ அதே பாலை உள்ள தூக்கி போடுறாரு. ஸோ பால் இப்போ உள்ள டவுன்வர்ட் ஃபோர்ஸ்னால டிராவல் ஆகுது. இதை டிராவல் பண்ண விடாம அப்த்ரஸ்டும் வெஸ்கஸ் ஃபோர்ஸும் அப்போஸ் பண்ணுது. அதெல்லாம் ஓகே, இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. இப்ப இந்த பால் டிராவல் ஆகுறப்ப பர்டிகுலரா இந்த இடத்துல பால் வந்துருச்சு. இந்த இடத்துல பால் வந்தோடனே, இப்ப நான் இன்ட்டு போட்டிருக்கேன், அந்த இடத்துல பால் வந்தோடனே டைமர் ஆன் பண்றாரு. திருப்பி இங்க பால் வந்துருச்சு. இங்க பால் வந்தோடனே டைமரை ஆஃப் பண்ணிட்டாரு. ஸ்பீக்கர்லயே ஸ்கேல் இருக்கும். ஸோ ஸ்கேலை வச்சு இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிட்டாரு. பிளஸ் டைமர்ல டைம் தெரியும். ஸோ அந்த டிஸ்டன்ஸையும் டைமையும் டிவைட் பண்ணா நம்மளுக்கு வெலாசிட்டி கிடைச்சிடும். ஸோ இந்த வெலாசிட்டி டெர்மினல் வெலாசிட்டி ஆஃப் தட் பால் பை எக்ஸ்பெரிமெண்டல் மெஷர்மெண்ட். ஸோ எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு இந்த டெர்மினல் வெலாசிட்டியை மெஷர் பண்றாரு. தியரிட்டிக்கலா இந்த ஃபார்முலா வச்சு டெர்மினல் வெலாசிட்டியை கால்குலேட் பண்றாரு. ரெண்டு ஈக்குவலா இருக்கு. அப்போ ஸ்டோக்கோட தீம், லாஜிக்ஸ் எல்லாமே கரெக்ட்னு அர்த்தம். ஸோ இதுல ஏதாவது சந்தேகம் தான் கேட்கலாம். எக்ஸ்பெரிமெண்டலா டெர்மினல் வெலாசிட்டி மெஷர் பண்றது செம ஈஸி. ஒரு டைமரும் டிஸ்டன்ஸ் மெஷர் பண்றதுக்கு ஒரு ஸ்கேலும் இருந்தா போதும், ஈஸியா மெஷர் பண்ணிடலாம். நீங்களே பண்ணலாம். அதை நீங்க இந்த ஃபார்முலா மூலியமா தியரிட்டிக்கலா கால்குலேட் பண்ணிருக்கிற ஆன்சரோட செக் பண்ணி பார்க்கலாம். போத் ஆர் சிமிலர், போத் ஆர் ஈக்குவல், பெருசா சேஞ்ச் இல்லை. அப்ப இது கரெக்ட் அப்படின்னு என்ன ஆகுது? கன்ஃபார்ம் ஆகுது. இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். சரி, அடுத்த முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இங்க ரோங்கிறது அந்த பாலோட டென்சிட்டி, சிக்மாங்கிறது லிக்யூட் டென்சிட்டி. பாலோட டென்சிட்டி ஜாஸ்தியாகவும் லிக்யூட் டென்சிட்டி கம்மியாவும் இருந்ததுன்னா பால் உள்ள போயிடும். பாலோட டென்சிட்டி கம்மியாகும், ஒரு வுட் பால்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிளாஸ்டிக் பால்னு வச்சுக்கோங்களேன், அதோட டென்சிட்டி கம்மியாகும், லிக்யூட் டென்சிட்டி ஜாஸ்தியாவும் இருந்தா இந்த இடம் நெகட்டிவா இருக்கும். இந்த இடம் நெகட்டிவா இருக்கிறப்ப அந்த பால் மிதந்துகிட்டு இருக்கும். அப்போ ஒரு பொருள் ஏன் மிதக்குது, ஒரு பொருள் ஏன் உள்ள போகுது, உள்ள போற பொருளோட ஸ்பீட் என்னவா இருக்கும், எப்போ ஒரே ஸ்பீட்ல போகும், இது எல்லாம் ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தாலும், ஆர்கிமிடிஸ் லாஜிக் படி ஆல்ரெடி டென்சிட்டி வச்சு தெரிஞ்சிருந்தாலும் இப்ப இன்னும் பெட்டரா தெரியுது. ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஸோ இந்த டேம் பாசிட்டிவா இருந்ததுன்னா அந்த கன்சர்ன் பால் ஒரே ஸ்பீட்ல உள்ள இறங்கிடும். இந்த டேம் நெகட்டிவா இருந்ததுன்னா கன்சர்ன் டேம் இல்ல கன்சர்ன் பால் மேல மிதக்கும், உள்ள போகாது. கப்பல் மிதக்கிறதுக்கான காரணம் இங்க கிறிஸ்டல் கிளியரா தெரியுது. கப்பலோட பாட்டம்ல நிறைய வேக்கம் இருக்கும், எம்டி ஸ்பேஸ் தான் நிறைய இருக்கும். ஸோ இல்லைன்னா ஏர் இருக்கும். ஏரோட டென்சிட்டிங்கிறது, ஏரோட டென்சிட்டி தான் ரோ. கப்பல் தான் உள்ள போகணும். கப்பலோட டென்சிட்டி, அதாவது கப்பலோட டென்சிட்டினா கப்பல் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ல மேனுஃபேக்சர் பண்ணிருப்பாங்க. ஆனா பாட்டம்ல இருக்கிறது ஏர். அந்த ஏர் டென்சிட்டி ரோ. வாட்டர், சி வாட்டர் டென்சிட்டி ஆல்மோஸ்ட் 1000 கிட்ட இருக்கும். இதை கம்பேர் பண்றப்ப இது சின்னதா இருக்கும். அதனால இந்த டேம் நெகட்டிவ். ஸோ கப்பல் உள்ள போகாது, மிதக்க தான் செய்யும். ஸோ இந்த மாதிரி மிதக்கிற பொருளை நாம ஏறி நின்றுக்கலாம், உட்கார்ந்துக்கலாம், வேற எந்த பொருள் வேணாலும் மேல வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு எவ்வளவு தெம்பு இருக்கோ அந்த அளவுக்கு அது மிதக்கும். தெம்பு இல்ல, அந்த தெம்பை ஜாஸ்தியா நாம மேல ஜாஸ்தியா ஏறிட்டோம் அப்படின்னா உள்ள மூழ்கிடும். அதனாலதான் வுட் எல்லாம் மிதக்குது. வுட் டென்சிட்டி கம்மி, வாட்டர் டென்சிட்டி ஜாஸ்தி, வுட் மிதக்கும். இப்ப ஏதோ ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டோம்னா அந்த வுட்லயே நாம என்ன பண்ணிக்கலாம், குடிச்சுக்கிட்டு அப்படியே தவிக்கிட்டு வந்துடலாம், தண்ணியில கிண்ணிலாம் மாட்டிட்டோம்னா. இல்லைன்னா கேஸ் இருக்கிற பைப்பு, கேஸ் இருக்கிற டியூபு, இது எல்லாத்துலயும் நாம என்ன பண்ணலாம்னா ஈஸியா அதை பிடிச்சுக்கிட்டோம்னா அதுலயே அப்படியே தப்பிச்சு வந்துடலாம். அது டேமேஜ் ஆகாம இருக்கணும், அது வரையும் அதுலயே தப்பிச்சுட்டு வந்துடலாம். ஸோ உனக்கு சொல்ற லாஜிக்ஸ் எல்லாமே ரியல் டைம் இமேஜினேஷனோட கிளியரா கிடைக்கும்.
யார் உள்ள போவா, யார் வெளியே இருப்பா, யார் மிதந்துகிட்டே இருப்பா, இதெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா கிளியரா தெரியுது. அப்படி உள்ள போனா ஒரே ஸ்பீட்ல உள்ள இறங்க ஆரம்பிப்போம். அந்த ஸ்பீட் என்னங்கிறதையும் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி கிடைக்கும். அதே நேரத்துல இந்த ஒன்ஸ் நீ அந்த பாலை பிக்ஸ் பண்ணிட்ட, லிக்யூட பிக்ஸ் பண்ணிட்டேன்னா ரோ, சிக்மா, ஜி, நீட்டா இதெல்லாமே கான்ஸ்டன்ட். அப்ப வி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் ஸ்கொயர்னு வரும். இதை வச்சு ஸ்டோக் இன்னொரு பாயிண்ட் சொல்றாரு. கிளவுடு செம ஹைட்ல இருக்கு. கிளவுட்ல இருந்து வாட்டர் டிராப்ஸ் ரெயினா கீழே கொட்டுது. என்கிட்ட 2 வாட்டர் டிராப் வருது. ஒன்னு சின்ன டிராப், இன்னொன்னு பெரிய டிராப். ரொம்ப ஹைட்ல இருந்து இந்த டிராப் கீழே வரப்ப ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஒரே ஸ்பீட்ல தான் வரும். இந்த 2 பேர்ல இதுக்கு ஸ்பீடு ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா இதோட ரேடியஸ் ஜாஸ்தி. அததான் ஸ்டோக் சொல்றாரு. அப்ப ரெயின்ஃபால் நடக்கிறப்ப டுவர்ட்ஸ் எர்த் அந்த வாட்டர் பார்ட்டிகல் வர்றப்ப லாங் டிஸ்டன்ஸ்ல வந்து டிராவல் ஆகுறதுனால வெஸ்கஸ் ஃபோர்ஸ் லாஜிக் படி கீழே வர வர ஒரே ஸ்பீட்ல தான் வரும். அதுல சின்ன வாட்டர் பார்ட்டிகல்னா அதோட ஸ்பீட் கம்மியாகவும், பெரிய வாட்டர் பார்ட்டிகல்னா அதோட ஸ்பீட் ஜாஸ்தியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஆலங்கட்டி மழை எல்லாம் பெய்யறப்ப பாருங்களா, பொத்து பொத்துன்னு விழுது. சில நேரம் வந்து நெருக்கமா மழை பெய்யும். ஸ்ட்ரீட் லைட்ல நெருக்கமா பெய்யறது உங்களுக்கு விசிபிளா கிளியரா தெரியும். நைட்டு நேரம் பெய்யறப்ப நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாது. பகலையும் சன்லைட் டாமினேட் ஆகுறதுனால அந்த வியூ கரெக்டா கிடைக்காது. ஸ்ட்ரீட் லைட் க்ளோஸா அந்த ரெயின்ஃபாலை பாக்குறப்ப கிளியரா தெரியும். ரொம்ப நெருக்கமா அந்த மழை பெய்யறப்ப ஸ்லோவா பெய்யற மாதிரி ஒரு ஃபீல் வரும். இதே கொஞ்சம் பெரிய பெரிய பார்ட்டிகல்ஸா விழுகிறப்ப வேகமா பெய்யற மாதிரி உங்களுக்கு அது ரொம்ப கிளியரா எங்க தெரியும்னா ஸ்ட்ரீட் லைட்ல தெரியும். அப்படி இல்லைன்னா ஆஸ்பெட்டா சீட்ஸ் மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அது மேல அந்த ரெயின்ஃபால் வரப்ப கிளியரா தெரியும். இதுக்கு காரணம் ரேடியஸ் தான். more radius will have more terminal speed, less radius will have less terminal speed. ஒரே ஸ்பீட்ல தான் அந்த ஒரு சின்ன பார்ட்டிகல் ஒரே ஸ்பீட்ல தான் கீழே வரும். அதோட ஸ்பீட் கீழே போக போக இன்க்ரீஸ் ஆகாது அக்கார்டிங் டு ஸ்டோக்ஸ் லாஜிக். ஆனா அது கொஞ்சம் பார்ட்டிகல் சைஸ் வைஸ் பெருசா இருந்தது, ரேடியஸ் வைஸ் பெருசா இருந்ததுன்னா டெஃபினட்டா அது கீழே வர்றப்ப ஈவன் சிமிலர் ஸ்பீட்ல வந்தாலும் ஸ்மால் பார்ட்டிகளோட கொஞ்சம் கிரேட்டர் ஸ்பீட்ல வரும் அப்படிங்கிறது இந்த ரிலேஷன்ஷிப் மூலமா கன்ஃபார்ம் ஆகுது. இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். கிளியரா? நெக்ஸ்ட் போலாமா? Vt directly proportional to r square. மறந்துடாதீங்க. இப்ப இந்த ஸ்டோக்ஸ் லா டெர்மினல் வெலாசிட்டி பேஸ்டு ஒரு ப்ராப்ளம் பார்க்க போறோம். செகண்ட் ப்ராப்ளம். A small sphere of radius 2 cm falls from rest in a viscous liquid. Heat is produced due to viscous force. The rate of production of heat when the sphere attains its terminal velocity is proportional to. இது ஒரு டைம் நீட்ல கேட்ட क्वेश्चन தான். ஒரு ஸ்பியர் அதோட ரேடியஸ் கொடுத்துட்டாங்க. அது ரெஸ்ட்ல இருந்து ஒரு வெஸ்கஸ் லிக்விட்ல விழுகுது. அப்ப அந்த ஸ்பியர் உள்ள போறப்ப போக முடியாம கஷ்டப்படும். காரணம் வெஸ்கஸ் ஃபோர்ஸ். வெஸ்கஸ் ஃபோர்ஸ்ங்கிறது ஒரு அப்போசிங் ஃபோர்ஸ் தான். அதனால அந்த ஸ்பியர்ல ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது. ரேட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹீட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரேட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹீட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்படி கண்டுபிடிக்கிறது? ரேட்னு பிசிக்ஸ்ல எப்ப வந்துருச்சுனாலும் கீழே டைம் வந்துடும். அப்ப ரேட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹீட்னா ஹீட் பெர் டைம். ஹீட் பேசிக்கா எனர்ஜி. அப்ப இதை எனர்ஜி பெர் டைம்னு அப்டேட் பண்ணிடலாம். பிசிக்ஸ்ல எனர்ஜினாலும் ஒர்க்னாலும் ஒண்ணுதான். அதனால இதை ஃபர்தரா ஒர்க் பெர் டைம் அப்படின்னு நாம அப்டேட் பண்ணலாம். ஒர்க்கோட பிசிக்ஸ் பேசிக் ஃபார்முலா ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மென்ட். அதனால அதை அப்டேட் பண்ணி பை டைம் அப்படியே ரீடைன் பண்றேன். டிஸ்பிளேஸ்மென்ட் பை டைம்ங்கிறது வெலாசிட்டி. இங்க எந்த ஃபோர்ஸ்னால ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா வெஸ்கஸ் ஃபோர்ஸ்னால ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது. அப்ப இந்த எஃப்ங்கிறது யாருன்னா வெஸ்கஸ் ஃபோர்ஸ். வெஸ்கஸ் ஃபோர்ஸோட ஃபார்முலா 6π நீட்டா ஆர்வி. அது இல்லாம ஒரு வி இருக்கு. சோ இதுல 6π நீட்டா இதெல்லாம் கான்ஸ்டன்ட். அதனால அதை தூக்கிட்டு ப்ரொபோர்ஷனல் போட்டேன். 2v வி ஸ்கொயர்னு எழுதிட்டேன். ஆரை ரீடைன் பண்றேன். டெர்மினல் வெலாசிட்டி லாஜிக் படி v டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு r ஸ்கொயர். நம்மளுக்கு v ஸ்கொயர்னு இருக்கு. அப்ப r பவர் 4னு இது மாறும். அதை இங்க ஃபில் பண்றேன்.
r⁴ into r⁴ வந்துடும். கிவன்ல r2ன்னு கொடுத்துருக்காங்க, அதனால 2⁴ தான் நம்மளுக்கான ஆன்சர். ஸோ நாம தெளிவா படிச்சிருக்கோம், அதனால உனக்கு ஆன்சரும் தெளிவா புரியும். இருந்தாலும் உனக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். கிளியரா? இதோட லிக்யூட்ல வெஸ்காசிட்டி பிஹேவியர் முடிஞ்சிருச்சுப்பா. வெஸ்கஸ் ஃபோர்ஸ் பத்தி நியூட்டன் என்ன சொல்றாரு, ஸ்டோக்ஸ் என்ன சொல்றாரு, டெர்மினல் வெலாசிட்டினா என்ன, அதோட ஃபார்முலா என்ன, அதை பேஸ் பண்ணி எப்படி ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தாச்சு. இன்னும் சில ப்ராப்ளம்ஸும் வரும், அது உள்ள எல்லா கான்செப்ட்ஸும் முடிக்க பார்த்துக்கலாம். ஸோ இதோட வெஸ்காசிட்டி ஒரு ப்ராப்பர்ட்டி முடிஞ்சிருச்சு. இதுல லிக்யூட் ஃப்ளோவும் வருது, ரெஸ்ட்ல இருக்கிற லிக்யூட் பத்தியும் பேசுறாங்க. இந்த லிக்யூட் ஃப்ளோவை பத்தி பேசுறப்ப போய்ஸ்லி அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் ஒரு ஈக்குவேஷன் கொடுக்குறாருப்பா. ரொம்ப ஒல்லியா இருக்கிற டியூபர், உதாரணத்துக்கு நம்ம ரீஃபில் பென்ல இருக்கிற இந்த மாதிரி ரீஃபில்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து கேபிலரி டியூப்னு சொல்லலாம். நல்லா நீளமா இருக்கும், ஆனா அந்த ஓப்பனிங் பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதா இருக்கும். அந்த ஓப்பனிங்ஸ் வந்து பயங்கர சின்னதா இருக்கும். இந்த மாதிரி டியூபை கேபிலரி டியூப்னு சொல்லலாம். இதுல அப்படியே ஒரு ஜாயிண்ட போட்டு ஒரு பெரிய டியூபை வைக்கிறாரு. இந்த பெரிய டியூப்ல ஃபுல்லா தண்ணி ஏத்திட்டாரு. ஒரு நாப் ஒண்ணு இருக்கு, அதை ஓபன் பண்ணி விடுறப்ப பெரிய டியூப்ல இருக்கிற தண்ணி இந்த டியூப் வழியா வெளியே வந்து கொட்டுது. இப்ப இந்த டியூபோட ரேடியஸ் இருக்கு பாத்தீங்களா, அது மாறுனுச்சுன்னா வெளியே வந்து கொட்டுற தண்ணி மாறுது. இந்த பெரிய டியூப் இருக்கு பாத்தீங்களா, அதுல தண்ணி ஃபுல்லா இருந்தா அப்போ ஒரு ஆன்சர் வருது. தண்ணியோட ஹைட் வேற மாதிரி இருந்ததுன்னா அப்ப வேற ஆன்சர் வருது. அப்ப அந்த பெரிய டியூப்ல இருக்கிற தண்ணியோட ஹைட், இந்த சாப்டர்ல ஹைட்டுங்கிறத பிரஷர் ஹெட்னு சொல்லுவாங்க, இல்ல பிரஷர்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னு அடுத்த டைட்டில்ல சொல்றேன். ஸோ அப்ப தண்ணியோட ஹைட் விச் இஸ் ஈக்குவல் டு பிரஷர், அது டியூபோட லென்த், டியூபோட ரேடியஸ், இதெல்லாம் பொறுத்து வெளியே வர்ற அமௌண்ட் ஆஃப் லிக்யூட் வால்யூம் சேஞ்ச் ஆகுது. இதை ஒரு எக்ஸ்பெரிமெண்டா போய்ஸ்லி செஞ்சு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் சம்பந்தமா ஒரு எம்பரிக்கல் ஃபார்முலா கொடுத்திருக்காரு. போய்ஸ்லிஸ் ஈக்குவேஷன் எந்த புக்ல இருந்தாலும் அந்த புக்ல இந்த ஃபார்முலாவை டெரைவ் பண்றதுக்கு டைமென்ஷனல் அனாலிசிஸ் மெத்தட் தான் எடுத்திருப்பாங்க. நாம அந்த மெத்தட்லாம் படிச்சு ஃபார்முலாவை டெரைவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கான்செப்ட் தான், நீ நல்லா யோசிச்சு பாரு. போய்ஸ்லிஸ் ஈக்குவேஷனோட கான்செப்ட் நம்ம வீட்டுல இருக்கிற டேங்க் பைப்பு லாஜிக் தான். டேங்க்ல தண்ணி ஃபுல்லா இருந்தா அப்ப பைப்ல இருந்து கொட்டுற தண்ணி ஒரு மாதிரி இருக்கும். டேங்க்ல தண்ணி கம்மியா இருந்ததுன்னா பைப்ல இருந்து கொட்டுற தண்ணி ஒரு மாதிரி இருக்கும். பைப்போட ஓப்பனிங் பெருசா இருந்ததுன்னா அப்ப தண்ணி அதிகமா வரும். பைப்போட ஓப்பனிங் சின்னதா இருந்தா தண்ணி கம்மியா வரும். ஸோ இது எல்லாத்தையும் தான் போய்ஸ்லி என்ன பண்றாருன்னா ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்டா செஞ்சு அதுல நிறைய அனாலிசிஸ் பண்ணி வால்யூம் ரேட் அப்படிங்கிற ஒரு டேமுக்கான ஃபார்முலாவை கொடுக்குறாரு. வால்யூம் ரேட்னா வால்யூம் பை டைம். ரேட்னு வந்துருச்சுனாவே கீழே டைம் வரணும். ஸோ வால்யூம் ரேட்னா வால்யூம் பை டைம். ஸோ இங்க விங்கிறது வால்யூம் மீன் பண்ணுது, ஸ்பீட் கிடையாது. ஸோ வால்யூம் ரேட் பை டைம் இஸ் ஈக்குவல் டு π/8 r⁴. ஆறுங்கிறது அந்த சின்ன டியூப், அந்த டியூபை கேபிலரி டியூப்னு சொல்லுவாங்க, அதோட ரேடியஸ். பிங்கிறது பக்கத்துல ஒரு பெரிய டியூப்ல தண்ணி இருந்துச்சுல அதோட ப்ரெஷர், ப்ரெஷர் ஹெட்னு கூட சொல்லுவாங்க. ஹைட் இருந்தா ப்ரெஷர் கண்டுபிடிக்கலாம், அது எப்படின்னு உனக்கு அடுத்த டைட்டில் சொல்லித்தரேன். நீட்டா லிக்யூடோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி, எல் டியூபோட லென்த். அகைன் இந்த ஃபார்முலாவுக்கு மேத்தமெட்டிக்கல் எவிடன்ஸ் கிடையாது, டைமென்ஷனல் அனாலிசிஸ் டெக்னிக் வச்சுதான் இந்த ஃபார்முலாவை இவர் டெரைவ் பண்றாரு. எக்ஸ்பெரிமெண்டல் ரிசல்ட்டை வச்சு இந்த ஃபார்முலா கரெக்ட்னு ப்ரூஃப் பண்ணி காமிக்கிறாரு. எப்பயாவது வால்யூம் ரேட் அப்படின்னு லிக்யூட்ல பேசிட்டாங்க அப்படின்னா நீ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் ஆன்சர் எடுக்கணும். இந்த ஃபார்முலா ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு கீழெல்லாம் வராது. இப்ப விஸ்காசிட்டின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி படிச்சோம்ல, அது கீழே வராது. அடுத்து நாம சில ப்ராப்பர்ட்டிஸ் படிக்க போறோம், ப்ரெஷர், சர்ஃபேஸ் டென்ஷன், அது இதுன்னு சில ப்ராப்பர்ட்டிஸ் படிக்க போறோம். அதுக்கு கீழே இது வராது. இது கொஞ்சம் டிஃபரெண்டா தனி ட்ராக்ல இருக்கிற மாதிரி இருக்கும். இப்ப நம்மளுக்கு கொஞ்சம் டைம் இருக்கிறதுனால அந்த ட்ராக்ல இந்த ஃபார்முலாவை ஈஸியா படிச்சிடலாம். என்னை பொறுத்தவரையும் நீங்க எப்ப வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி படிச்சிட்டீங்களோ அப்ப எது வேணாலும் படிக்கலாம். நீட்டா பத்தி ஐடியா கிடைச்சிருச்சுன்னா எது வேணாலும் படிக்கலாம். அந்த ஆஸ்பெக்ட்ல தான் இது பண்ணிருக்கோம். நீ போய்ஸ்லிஸ் ஈக்குவேஷன் புக்ல எடுத்து பார்த்தனா இப்ப நான் சொன்ன மாதிரி ஒரு ஒல்லியான டியூப், ஒரு பெரிய டியூப்லாம் வச்சு
எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப்ப காமிச்சிருப்பாங்க. இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். கிளியரா? சரிப்பா, இதுல ஒரு ப்ராப்ளம் பாத்திரலாம். ப்ராப்ளம் நம்பர் 3. Two water pipes A and B are connected at the same horizontal level to a water tank. The ratio of their length and diameters are 4:3 and 2:3 respectively. The ratio of flow rate through A and B is flow rate நாலும் வால்யூம் ரேட்னாலும் Poiseuille's equation ரிசல்ட்டை கேட்கறாங்கன்னு அர்த்தம். Poiseuille's equation படி flow rate or volume rate is equal to pi by 8 p r power 4 neta L. pi by 8 கான்ஸ்டன்ட், ரேஷியோங்கிறதுனால ரெண்டு சைட்லயும் pi by 8 அப்படியே ரீடைன் பண்றேன். ரேஷியோங்கிறதுனால ரெண்டா பிரிச்சு 2 டாட் வச்சுட்டேன். சேம் ஹைட்னு சொல்லிட்டாங்க, சேம் லெவல்னு சொல்லிட்டாங்க. சேம் ஹைட் சேம் லெவல்னா ப்ரெஷர் மாறாது. ப்ரெஷருக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹைட்ல ஃபார்முலா இருக்கு. அது ப்ரெஷருங்கிற ப்ராப்பர்ட்டில நம்ம டீடைல்டா படிக்கலாம். நீட்டா கோ எஃபிசியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி, அதுவும் கான்ஸ்டன்ட், ஏன்னா ரெண்டும் ஒரே லிக்விட் தான், அப்படியே வச்சுக்கலாம். அப்புறம் ஆர் பவர் 4 ரெண்டு சைடும் போடணும். கொஸ்டின் இன்ஃபர்மேஷன் படி டயாமீட்டர் ரேஷியோ 2:3 இருக்கு. அப்ப ரேடியஸ் ரேஷியோ என்ன ஆகும்னா 1:3/2 வரும். ஏன்னா டயாமீட்டரை 2ஆல டிவைட் பண்ணா ரேடியஸ் கிடைச்சிரும். அப்போ 1:3/2 அப்படின்னு வந்துருச்சு. பவர் 4 இருக்கிறதுனால அதை அப்படியே ரீடைன் பண்றேன். அப்புறம் கீழே இருக்கிற டேர்ம் லென்த் ரேஷியோ 4:3 கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நான் இங்க என்ன பண்ணிட்டேன்னா 4 இங்க 3 போட்டேன். இப்ப நாம சால்வ் பண்ண வேண்டியதான். ரெண்டு பக்கமும் pi by 8 கேன்சல், ப்ரெஷர் கேன்சல் ஆயிரும், நீட்டா கேன்சல் ஆயிரும். இந்த பக்கம் 1/4 வரும் ரேஷியோ. இந்த பக்கம் 3/4/2/4 into 3 வரும். அதை நான் நீட்டா இப்படி அப்டேட் பண்ணி எழுதிட்டேன். ஸோ இங்க இருக்கிற ஒரு 3 இந்த 3 கேன்சல் ஆயிரும். இந்த 2 2 இந்த 4 கேன்சல் ஆயிரும். ஃபைனலா சிம்பிளிஃபை பண்றப்ப எனக்கு 4:27 ஆன்சர் வரும். இந்த ஒரு பர்டிகுலர் ஃபார்முலால ப்ராப்ளம் கேட்கறது ரொம்ப ரேர் தான். நான் பெருசா பார்க்கல. பட் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒல்லியான டியூபை கேபிலரி டியூப்னு சொல்லலாம். அதுல லிக்யூட் ஃப்ளோ ஆகுது. அப்போ ஒரு பர்டிகுலர் டைம்ல எவ்வளவு லிக்யூட் அதுல ஃப்ளோ ஆயிருக்கும் அப்படிங்கிறத போய்ஸ்லி ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் மூலியமா கண்டுபிடிக்கிறாரு. நம்மளோட பைப்பு டேங்க் இதுதான் இந்த எக்ஸ்பெரிமெண்டோட பேசிக் தீம். அதை வச்சுதான் இதை கண்டுபிடிச்சிருக்காரு. அது சம்பந்தமா ஒரு குட்டி ப்ராப்ளம். அஸ்னோ ஃப்ளூயிட்ஸ் பர்டிகுலரா லிக்யூட்ஸ்ல விஸ்காசிட்டி ப்ராப்பர்ட்டியை நாம முடிச்சாச்சு. இன்னும் நம்ம ப்ரெஷர் பத்தி படிக்கணும். அப்புறம் வந்து சர்ஃபேஸ் டென்ஷன் பத்தி படிக்கணும். ப்ரெஷர் பத்தி படிச்சாதான் சர்ஃபேஸ் டென்ஷன் பத்தி படிக்கிறது நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பெர்னோலிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் ஒரு தியரம் எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்காரு. பர்டிகுலரா லிக்யூட்ஸுக்கு ஒரு தியரம் எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்காரு. அதுவும் ஃப்ளோ ஆகிற லிக்யூட்ஸுக்கு ஒரு தியரம் சொல்லியிருக்காரு. அதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் பார்க்கணும். இதுவரை ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். பிளஸ் கம்மிங் டியூஸ்டேவும் தேர்ஸ்டேவும் கெமிஸ்ட்ரி கிளாஸ் இருக்கிறதுனால பிசிக்ஸ் கிளாஸ் கிடையாது. ஸோ 2 நாள் பிசிக்ஸ் கிளாஸ் இல்ல. பிசிக்ஸ் மட்டும் இருக்கிற ஸ்டூடெண்ட் இந்த டைமை எஃபெக்டிவா யூட்டிலைஸ் பண்ணி ஏதாவது படி. நான் ஏற்கனவே டெஸ்ட் ஷெடியூல்ஸ் பத்தியும் லாஜிக்ஸ் பத்தியும் சொல்லிட்டேன். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் என்ன சொன்னேங்கிறத நீட் ரிப்பீட்டர்ஸ்க்கும் உங்களுக்கும் கிராஸ் கோர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஆடியோ மெசேஜா இப்ப நான் ஒரு சாட் பண்றேன். ஆடியோ மெசேஜா எல்லாத்தையும் அனுப்பிச்சு விடுறேன். ஓவராலா ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். டவுட் இல்லைன்னா நீங்க லாக் அவுட் ஆயிக்கலாம். ரிமைனிங் நாம அடுத்த கிளாஸ் பார்ப்போம். அடுத்த கிளாஸ் வர்றதுக்குள்ள ஃப்ளூயிட்ஸ் நோட்ஸ் அப்டேட் ஆகி வந்துடும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செகண்ட் ஷெடியூல்ல இப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இந்த கிளாஸ் கோர்ஸ் ஆரம்பிக்கிறப்ப எஸ்கச்சம், வேவ்ஸ், கைனடிக் தியரி ஆஃப் கேஸ், சாலிட் ஃப்ளூயிட்ஸ் எல்லாம் படிக்கலாம்னு இருந்தோம். ஃப்ளூயிட்ஸ் இன்னும் ஒரு கிளாஸ்ல முடிஞ்சிடும். அடுத்து நாம என்ன பண்றோம் அப்படின்னா டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட்டு, அப்புறம் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட்டு, அதுக்கப்புறம் வந்து தயனேஸ்வரன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கப்பா. எக்ஸ்பான்ஷன் ஆஃப் சாலிட்ஸ், சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்ஸ், லாஸ் ஆஃப் மோஷன், ஒர்க் எனர்ஜி பவர், கிராவிடேஷன், இதுதான் நம்ம என்ன பண்ண போறோம்னா அடுத்து 11th போர்ஷன்ஸ்ல பார்க்க போற சில சாப்டர்ஸ். இதை வந்து நான் phase 2ன்னு எழுதியிருக்கேன். நான் ஒரு குறிப்பிட்ட டார்கெட்டா பிரிச்சு வச்சிருக்கேன். ஸோ எக்ஸாம் எப்படி போகுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு டார்கெட்டா முடிக்க போறோம். ஸோ டார்கெட் 2ல இதை தான் நம்ம பார்க்க போறோம். தயனேஸ்வரன், நீங்க ஒரு 5 நிமிஷம் கழிச்சு எனக்கு கால் பண்ணுங்க. கிளாஸ் முடிஞ்சு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு எனக்கு கால் பண்ணுங்க. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். இல்லைன்னா நீங்க லாக் அவுட் ஆயிக்கலாம். இன்னைக்கு கிளாஸ் ஓவர். ஜோர்டன் நியூ ஸ்டூடெண்ட் எனக்கு கால் பண்ணணும். கால் பண்ணாதான் நான் டீடைல்ஸ் கரெக்டா கொடுக்க முடியும் உங்களுக்கு.